ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். இந்த நாவலில் வைர சுரங்கத்தை கண்டுபிடிக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த வைரத்தை அடையிறதுக்காக அவரை கடத்திட்டு போகிற 3 திருட்டு பசங்க. கடைசியில் அந்த வைரம் யாருக்கு கிடச்சிச்சு, அந்த வைரம் இருக்கிற இடத்த அவர் சொன்னாரா அப்படிங்கிறத தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. செப்டம்பர் 7 இரவு மணி 11. உயர் ஹோட்டலின் அந்த அறையில் சொல்லு என்றவன் தாடி வைத்திருந்தான். பாதி பனைமரம் வளர்ந்திருந்தான். வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படும் பொழுதெல்லாம் விஸ்கி வாடகை இலவச இணைப்பாக வந்தது. சொல்ல மாட்டேன் என்றவர் வயதாகி இருந்தார். உதட்டில் இரத்தம் கசிய விட்டிருந்தார். தலை களைந்து உடை குலைந்து கண்களில் நீர் தள்ளாட்டிருந்தார். காந்திஜி மாதிரி ஒல்லியாயிருந்தார். வாங்க நடி போதாதா என்றவன் தாடி வைக்காத இன்னொருத்தன் பேசிக்கொண்டே இடுப்பு பெல்ட்டை கலற்றினான். காற்றில் சொடுக்கினான். இப்போ சொல்லு கிழவா. மாட்டேன், அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. உண்மை, ஆனால் உன்னோட உயிர் இப்போ எங்களுக்கு சொந்தமானது. என் உயிர் போகிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. பிடிவாதம் பிடிக்க கிழவன் அமைதியாக இருந்தான். சொல்லீர் என்று அவன் இடுப்பில் இறங்கியது பெல்ட். அம்மா என்றான். வலிக்குதா? தேசத்தில் உள்ளவங்களுக்கு வலிக்காதாமே. உன் உடம்பு தாங்காதியா? சொல்லிடு, எங்கே வச்சிருக்க அந்த மேப்பை? எந்த மேப்? இந்த பல்ட்டி தானே கூடாது. எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ தானே அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு. அதுக்குள்ளே தெரியாதுன்றியே. சொல்லிடுமா கண்ணு. அடிப்ப, அவ்வளவு தானே. அடி. இதெல்லாம் சாம்பிள். அணுவா சித்திரவதை நடக்கட்டும். டேய், இந்த ஆள் இதுக்கு பணிய மாட்டான். நேராக இவன் வீட்டுக்கு போய் இவன் பொண்ணு இருந்தா அவளை தூக்கிட்டு வந்து இவன் கண்ணு முன்னாடியே என்ன கிழவா நடத்தட்டுமா? அவர் மௌனமாக சிரித்தார். ஏன் சிரிக்கிற? எனக்கு குடும்பமே, நான் தனி ஆள், கல்யாணமே செஞ்சுக்கல. அதான் வாத்தியாருக்கு இவ்வளவு கெத்தா? யோ, அதேப்ப எங்கே வச்சிருக்கேன்னு சொல்ல போறியா இல்லையா? எத்தனை தடவை கேட்டாலும் எந்த வழியில் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அவர் குரலில் இரும்பின் உறுதி. அந்த இருவரும் தங்கள் பார்த்து கொண்டனர். சரி எந்திரி. அவரை கைத்தாங்களாக நடத்தி பாத்ரூமுக்குள் அனுப்பி கதவை சாத்தி தாளிட்டனர். வேம்பு, ஆள் எதுக்கும் ஒத்து வர மாட்டான் போல இருக்கே. ஆனந்த தகவல் சொல்லிடலாம் முதல்ல. வேம்பு ஃபோன் செய்தான். ஹலோ ஆனந்த், நான் வேம்பு. என்னாச்சு? பிளான் படி சாமர்த்தியமாக வழியில் மடக்கி நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு. வெரி. ஆனால் விஷயம் வரமாட்டேங்குது. 2 தட்டு தட்ட வேண்டியது தானே. செஞ்சாச்சு. தேசத்துக்கு ரோகம் பண்ண மாட்டானா. செமத்தியாக கொடுத்து பாரு. ஒரு எல்லைக்கு வந்ததும் கக்கிடுவான். பயமாக இருக்கு ஆனந்த். போலீஸ் பயமா? இல்லை, ஆள் ரொம்ப பலகீனம். ரொம்ப அடைச்சா செத்து போயிடுவான். அப்படியா? சரி, நான் வர்றேன். அங்கே பேசி பார்க்குறேன். சரியாக வரலைன்னா அவன் வீடு பூரா தேடலாம். அவ்வளவு சுலபம் இல்லை, அது பார்க்கலாம். வேம்பு ஃபோனை வைத்தான். என்ன சொன்னான்? அவனே வந்து பேசி பார்க்குறானா? எனக்கு நல்ல பொறுமையாக இரு சிவா. சின்ன வேலை தான். அந்த மேப்பை இவன் கிட்டேருந்து கைப்பற்றணும். அவன் பேர் என்ன? தேகிலால். அவன்கிட்ட அதை ஒப்படைக்கணும். ரொம்ப சின்ன வேலை தான். இதை செஞ்சு முடிச்சுட்டா 15 லட்சம், ஆளுக்கு 5 லட்சம். வாவ், எவ்வளவு பெரிய தொகை பெருசு தான். இவன் கல்லூரி மங்கனாக இருக்கானே. கொன்னுடுவேன்னு கழுத்திருக்கிறியா? வா வந்து நெறின்னு சொல்கிறான். இவன் எங்கே தகவல் தரப்போகிறான்? எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேப்பில் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டுற மேப் அது. எந்த இடம்? அதுதான் மேப்பில் இருக்குது. அந்த இடத்துல என்ன? அங்கே தோண்டினா ஒரு வைர சுரங்கம் இருக்குமா? நிஜமாவா? ஆமாம். இந்த ஆள் பெரிய ஜுவாலஜிஸ்ட். பெரிய பட்டம் வாங்கினவர். அரசாங்கத்துக்கிட்ட லட்சக்கணக்கில் உதவி பணம் வாங்கி ஊர் பூரா கல் பொறுக்கி வீட்டுக்குள்ளேயே சோதனை சாலை எல்லாம் அமைச்சுக்கிட்டு சரியாக புஸ்தகம் படித்து இதை கண்டுபிடிச்சாரு. அது குறிப்பிட்ட இடத்த மேப்பாக வரைஞ்சி வச்சுருக்காரு. அரசாங்கத்துக்கே இன்னும் தகவல் தெரியாது. நம்ம ஆள் தேஜிலால் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேப்புக்கு முயற்சி பண்ணுறான். கதவு விட்டு 4 முறை தட்டப்பட்டது. நம்ம சிக்னல் தான். திறக்க கழுத்து மூடிய ஸ்வெட்டர் அணிந்த ஆனந்த் உள்ளே வந்தான். உதட்டில் உயிரோடு சிகரெட் வைத்திருந்தான். கண்களில் அலட்சியமும் மார்பின் பலமும். எங்க என்றான். பாத்ரூமுக்குள்ள. கதவை சாத்து. ஆளை கொண்டாங்க. எங்க? நாற்காலியில் அமர்ந்து கால் மேல் கால் அணிந்து விட்டம் பார்த்து புகை அனுப்பினான். சிவா கதவை சாத்தி பாத்ரூம் திறந்து தள்ளாடலுடன் நடத்தி வந்தனர் அவரை. வெல்கம் டாக்டர் கோபால் என்றான். அவர் அவனை வெறுப்பாய் பார்த்து, இப்போ என்ன உன் பங்குக்கு நீ என்ன அடிக்கணுமா? வா அடி. விஷயம் மட்டும் காது. சச்ச, இத்தனை வயசான உங்களை நான் அடிக்கிறதா? என் தாத்தா மாதிரி இருக்கீங்க. நீங்கள் உட்காருங்க முதல்ல. பரவாயில்ல, நிற்கிறது உங்கள் சௌகரியம்னா நில்லுங்க. கோபால்ரா,
ஒரு சிக்கலில் மாட்டி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எதிரி யார், அவன் பலம் என்ன, இப்போ நம்ம சூழ்நிலை எப்படி, என்ன, இப்படி எல்லாத்தையும் தெளிவாக சிந்திக்கணும். எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்கள் பணத்தாசை பிடிச்ச பேய் கும்பல். இதென்ன பாமரத்தனமான விமர்சனன்றீங்க? டாக்டர், நாங்கள் கருவிகள். எங்களை இயக்கிற கைகள் இன்னொருத்தரோடது. அது உங்களுக்கு வேணாம். இப்போது நீங்கள் 100% எங்களை நம்பியிருக்கீங்க. உங்களை தீர்த்துக்கட்ட ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆகாது. செய்யுங்கன்னு தான் சொல்கிறேனே. ஆனந்த் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கையெடுக்க பிஸ்டலை எடுத்தான். இதை பார்த்துருக்கீங்களா? தெரியும். பிஸ்டல். இதுக்குள்ளே குண்டு இருக்கு. கமான், ஷூட் மீ. கோபால் ராவ் நெஞ்சை நிமிர்த்தினார். அவ்வளவு சுலபமாவா? உடனே உயிர் போயிடுமே. அப்புறம் வலினா என்ன, அவஸ்தைனா என்னன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? காலில் ஆரம்பிப்போம் என்ன? ஆனந்த் அவரின் முழங்காலை குறிவைக்க, சுடு என்று கண்களை மூடிக்கொண்டார். ஆனந்த் எழுந்து அவரை நெருங்கி கன்னத்தை பிஸ்டல் முனையால் விரடினான். பயந்துட்டீங்களா? இதோ டாக்டர், இந்த மேப்பை தயாரிக்க நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பற்றின முழு விவரமும் எனக்கு தெரியும். இந்த வைரஸ் சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 13 வருஷமாக நீங்கள் இடைவிடாமல் முயற்சி பண்ணியிருக்கீங்க, சரியா? கோபால்ராவ் ஆச்சரியமாய் பார்த்தார். விஷயம் வெளியே போய்க்கூடாதுன்னு ஒரு அசிஸ்டன்ட் கூட வச்சுக்காம நீங்களே டைப் அடித்து, நீங்களே பயம் போய், நீங்களே லைப்ரரி போய் புஸ்தகம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தீங்க உங்கள் ஆராய்ச்சியை, சரியா? மேலும் வியப்பு அதிகரித்தது. அவர், எங்கள் ஆள் தேஜிலால் இருக்கானே, அவன் இந்த மாதிரி விஷயங்களில் கில்லாடி. 4 வருஷமாக அவங்க வீட்டுக்கு தினமும் காலையிலையும் சாயங்காலமும் கூட்ட துவைக்க தாயமான ஒருத்தி வேலைக்கிட்டு இருந்தாளே, அவள் பேர் நர்மதா. உங்கள் துறையில் நிறைய படித்தவ. தேஜிலால் இவளை அமர்த்தி தான் உங்களோட ஒவ்வொரு இன்ச்சு ஆராய்ச்சி முன்னேற்றத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ மேப்பை நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து உங்கள் ஆச்சரியமான கண்டுபிடிப்பை சொல்கிறதா தானே உங்கள் எண்ணம்? ஆமாம். ஏன் அரசாங்கத்துக்கு சொல்லணும்? பூமிக்கடியில் உள்ள எல்லா செல்வங்களும் அரசாங்கத்துக்கு சேர்ந்தது. அது மொத்த சமுதாயத்துக்கு தான் பயன்படணும். என் ஆராய்ச்சிக்கு உதவினதும் அரசாங்கம். சரி, அப்படி நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு என்ன தருவாங்க? பட்டம், விருது, பொன்னாடை, பார்விழா, அத்தோட சரி. அப்புறம் ஆளையே மறந்துடுவாங்க. பணத்தை எதிர்பார்த்து நான் இந்த ஆராய்ச்சியில் இறங்கலை. பின்ன சமுதாயத்துக்கு என்னால் ஆன தொண்டை நினச்சி. ஷட்டப் ஓல்டு மேன். இப்போது அந்த மேப்பை என்கிட்ட ஒப்படைக்க என்ன எதிர்ப்புறீங்க? ஒப்படைக்கிறதா? இல்லை, நான். எத்தனை லட்சம் ரூபா? 5 கோடி தந்தாலும் உனக்கு கிடைக்காது. ஆனந்த் பளீர் என்று அறைந்தான். பொறி கலங்கி நின்றார் கோபராவ். அவரின் முன் மண்டை முடியை கொத்தாக பிடித்து உலுக்கினான். சொல்லு, எங்கே வச்சிருக்க அந்த மேப்பை? சொல்ல மாட்டேன். வயிற்றில் அழுத்தமாக குத்த அம்மா என்றார். சொல்லிடு. மாட்டேன். கராத்தே முறையில் சைடில் திரும்பி காலை உயர்த்தி சரியாய் அவர் முகத்தில் உதைக்க தடுமாறி கீழே விழுந்தார். அவர் கழுத்தின் மேல் ஷூ காலை வைத்து லேசாய் அழுத்த மூச்சுக்கு திணறினார். சொல்றியா? அழுத்தத்தை அதிகரித்தான். ஆனந்த், வேணா, உயிரை விட்டுடுவான் என் வேம்பு. காலை எடுத்துக்கொண்டு திரும்ப பாத்ரூம்லேயே கொண்டு போய் தள்ளுங்க. தள்ளிவிட்டு வந்தார்கள். கொஞ்ச நேரம் அமைதியாய் உட்கார்ந்திருந்தான் ஆனந்த். மணி பார்த்தான். 12:15. கமான், நேரா இவன் வீட்டில் பூந்து ராத்திரி முழுக்க நிதானமாக ஒவ்வொரு இன்ச்சும் தேடலாம். அறையை பூட்டி கொண்டு மூவரும் புறப்பட்டார்கள். பகுதி 2. டாக்டர் கோபால்ராவ் ஒரு நோஞ்சான் ஆசாமி. தயிர்வட தேசிகன் பக்கத்தில் இவர் நின்றால் தயிர்வடை குண்டாய் தெரிவார். சின்ன வயது முதலே அறிவு என்ற பசி எடுத்து புத்தகங்களாய் தின்றாரை ஒழிய கொஞ்சமாவது பலம் வளர்த்து கொள்வோம் என்று சிந்திக்கவும் இல்லை. அதற்கு அவருக்கு நேரமும் இல்லை. 3 பேரிடமும் சகட்டு மேனிக்கு அடிவாங்கி மிக தொய்ந்து போய் பாத்ரூம் கையில் பிராக்கெட் குறி மாதிரி வளைந்து படுத்து கிடந்தார். மனதில் எரிச்சல், கோபம் எல்லாம் நெருப்பாய் வளர்ந்து கொண்டிருந்தது. ஏதும் செய்ய இயலாமல் உடம்பு வளவள வலித்தது. முதன்முறையாக தன்மேலேயே கோபம் வந்தது. மெதுவாய் எழுந்து உட்கார்ந்தார். லேசாய் மயக்கம் வந்தது. உட்கார முடியாமல் உடம்பு தள்ளியது. படுத்துவிட்டார். உறங்கி போனார். கண் விழித்த போது பாத்ரூம் ஜன்னல் வழியாக சூரிய வெளிச்சம் அவரை தாக்கியது. உடம்பில் கொஞ்சம் தெம்பு சேர்ந்திருந்தது. எழுந்து நிற்க முடிந்தது. கதவை பலமாய் தட்ட முடிந்தது. என்னை காப்பாத்துங்க என்று பலவீனமாய் கத்த முடிந்தது. ஆனால் அந்த ஹோட்டலின் 6வது மாடியில் அந்த விங்கில் மொத்தமே 4 ஏசி அறைகள் என்பதும் அவற்றில் இந்த அறை தவிர மற்றவை காலி அறைகள் என்பதும் அவருக்கு தெரியாது. எரியும் வரை கத்திக்கொண்டே இருந்தார். பாத்ரூம் கதவு திறக்கப்பட்டதும் பார்த்தார். இடுப்பில் கை வைத்து கொண்டு, சிவா, என்ன கிழவா பார்க்குற? காப்பாற்ற வந்திருக்கோம், வா. கிளிக் என்று லைட்டரில் நெருப்பு ஏந்தி கொண்டு கோபால்ராவை நெருங்கினான். உன் வீடு முழுக்க ராத்திரி பூரா அரைச்சிட்டோம், கிடைக்கல. நீ சொல்லாத வரைக்கும் உன்னை பார்ட்டா பொசுக்க போகிறேன். சிவாவும் வேம்பும் டாக்டரை முண்டாமல் இறுக்கி பிடித்து கொள்ள அவரின் கன்னத்தில் நெருப்பு மொட்டை தொடச் செய்தான். ஐயோ, யார் திமிரினார். அவர் சட்டையின் பட்டனை கழற்றி வயிற்றில் சுட்டான். துள்ளினார்.
சொல்றியா? மாட்டேன். லைட்டரை அணைத்தான். பாக்கெட்டிலிருந்து புத்தம் புதிய பிளேடு நிதானமாக கவர் பிரித்தான். அந்த தகர கூர்மையை பார்த்து சிரித்தான். இந்த பிளேடால் உன் நெஞ்சில் கோபால் ராவ்னு எழுத போகிறேன். இங்கிலீஷில் எழுதட்டுமா, தமிழில் எழுதட்டுமா? ஐயோ வேணாம் ப்ளீஸ். அப்போ சொல்லிடு. என்னை விட்டுடுங்க தயவு செஞ்சு. சொல்லிடு. அது தேச துரோகம். நீ சரியாக வர மாட்ட. எலும்பும் தோலுமாய் இருந்த அவரின் மார்பில் பிளேடின் முனையை வைத்தான். வளைத்து ஜி என்று ஆங்கிலத்தில் இழைக்க சதை பீத்து கொண்டு குபக்கென்று ரத்தம் எழுந்து வலிய ஆரம்பித்தது. கோபால்ராவ் பற்களை கடித்து கொண்டு துடித்தார். மறுபடியும் பாத்ரூம்குள்ளேயே போடுங்கடா. போட்டார்கள். இவன்கிட்ட இருந்து விஷயம் எப்படித்தான் வாங்குறது எம்பு. ஒரு கடைசி ஐடியா வச்சிருக்கேனா என்றான் ஆனந்த். என்ன அது? இவனை மயக்கப்படுத்தி தானே இங்கே கொண்டு வந்தோம். ஆமாம். இது என்ன இடம்னு இவனுக்கு தெரியுமா? ஒரு ஹோட்டல் ரூம்னு. வேற விலாசம் தெரியாது. அப்போ என் ஐடியாவை கேளுங்க கேட்டார்கள். பிரமாதம் என்றார்கள். கோபால்ராவுக்கு மறுபடியும் மயக்கம் நீங்கிய போது சந்தோஷமாயிருந்தது. தான் இறந்து விட்டதாக நினைத்திருந்தார். பிளேடால் கீறப்பட்ட போது பாத்ரூம் கதவில் கைவிட்ட போது ஆச்சரியப்பட்டார். கதவு சுலபமாய் திறந்து கொண்டது. அட, இதென்ன பூட்டாமல் இருக்கு? மறந்து போயிட்டாங்களா? அங்கிருந்து எட்டி பார்த்தார். அறையில் யாரும் இல்லை. கொஞ்சம் தெம்பு சேர்ந்து கொண்டு எழ முயற்சித்தார். முடிந்தது. மெதுவாய் நடந்து அறைக்குள் வந்தார். முதலில் கண்பட்டது டெலிஃபோன். அருகில் இன்டர்காம். உற்சாகமாய் இன்டர்காமை நெருங்கினார். எடுத்தார். லைன் செத்திருந்தது. வைத்துவிட்டு ஃபோனில் ரிசீவரை எடுத்து 100 சுழற்றினார். ஹலோ, அவசர போலீஸா? எஸ். சார், நான் டாக்டர் கோபால்ராவ் பேசுகிறேன். நான் ஒரு ஆராய்ச்சியாளன். ஒரு அற்புதமான தகவலை கண்டுபிடிச்சேன். என்னை ரவுடிங்க கடத்திட்டு வந்து அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க. ப்ளீஸ் காப்பாற்றுங்க. அது எந்த இடம் சார்? தெரியல. ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது. ஏசி வசதி இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. உங்களை கடத்தினவங்க எங்கே? என்னை உள்ளே பூட்டிட்டு வெளியில் போயிருக்காங்க. வழக்கமாக என்னை பாத்ரூம் கதவை பூட்டிட்டு வாங்க. இந்த தடவை சாத்த மறந்துட்டாங்க. ரூம்குள்ளே இருக்கிற ஃபோன்லேருந்து தான் பேசுகிறேன். அந்த ஃபோனில் நம்பர் இருக்கா? இல்லை சார். லார்ஜ் இன்சியல் மட்டுமாவது இருக்குமா? பார்த்துட்டேன். எங்கேயும் இல்லை. ரூமில் ஜன்னலே இல்லை. இருக்குது. ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது. சாத்தி இருக்குது. திறந்து பார்த்தீங்களா? இல்லை. பாத்ரூமில் இருந்து வந்து ஃபோனை பார்த்ததும் நேராக உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சரி, ரிசீவரை தனியாக வச்சுட்டு ஜன்னலை திறந்து பாருங்கள். நீங்கள் பார்க்குற காட்சியில் ஒரு ஐடியா கிடைக்கலாம். நீங்கள் பார்க்குற ஏரியா பற்றி நிதானமாக பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. நான் லைனில் இருக்கேன். கோபால்ராவுக்கு நம்பிக்கை பிறந்தது. ரிசீவரை தனியே கிடத்திவிட்டு அவசரமாக இந்த ஒற்றை ஜன்னலை அடைந்தார். கதவை திறக்க ஒவ்வொரு கம்பி கொக்கிகளுடனும் ரொம்ப சிரமப்பட இருந்தது. திறந்து விட்டார். பார்த்த காட்சியில் அசந்து விட்டார். தூரத்தில் கடற்சாலையும் பஸ்களையும் தலையை குனிந்து தான் பார்க்க வேண்டியிருந்தது. அருகே வேறு கட்டிடங்களில் தெரிந்த சாலையில் அதிக போக்குவரத்தும் இல்லை. மறுபடியும் ஃபோனிடம் ஓடி வந்தார். சார், திறந்து பார்த்துட்டேன். என்ன தெரியுது? தூரத்தில் கடல். அதிக போக்குவரத்து இல்லாத சாலை. பக்கத்தில் வேறு கட்டிடங்கள் இல்லை. நான் ரொம்ப உயரத்தில் இருக்கேன். 5 இல்லை 6ஆம் மாடி இதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளவு தகவல்கள் கிடைக்குது? அந்த ஜன்னல் வழியாக சுற்றி பார்த்தீங்களா? இல்லை, முதல்லையே பாத்ரூமில் இருந்து கத்திட்டேன். இந்த மாடியில் யாருமே இல்லை போல இருக்கு. பரவாயில்ல, நீங்கள் இன்னொரு காரியம் பண்ணுங்கள். என்ன சார்? நீங்கள் ஃபோனை வச்சுடுங்க. என் ஃபோனுக்கு வர்ற உங்கள் காலை ட்ரேஸ் பண்ணி நீங்கள் பேசுகிற ஃபோன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரியா 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணுங்கள். என்ன? சரி சார். கோபால்ராவ் ஃபோனை வைத்தார். தான் காப்பாற்றப்பட்டு விடுவோம் என்று ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதைவிட ஒரு தேசத்தின் மாபெரும் சொத்து திருடர்கள் கைக்கு போய் சேராது என்கிற நம்பிக்கையும் ஏற்பட்டது. மார்பில் ரத்தம் காய்ந்து எரிந்தது. வலித்தது. முதல் காரியமாக ஒரு புத்திசாலித்தனமான வேலை செய்தார். அவசரமாக போய் கதவின் உள் தாழ்பாலை போட்டார். அப்பாடா, இப்போதைக்கு நான் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கிறேன். ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்தாலும் அந்த மூவரும் இனி நான் கதவை திறக்காமல் உள்ளே வர முடியாது. அதுக்குள்ளே போலீஸ்கிட்ட பேசி அவங்க இந்த தொலைபேசி எண்ணை கண்டுபிடிச்சு இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க. இந்த சந்தோஷத்தில் அவர் மிதந்த போதுதான் திடீரென்று நெஞ்சு வலிக்க ஆரம்பித்தது. முகம் வியர்த்தது. லேசாய் மயக்கம் வந்தது. மைகாட், இது 2வது அட்டாக். 6 மாதம் முன்னாடி முதல் அட்டாக்கில் அத்தனை தீவிரம் இல்லாததால் இதயம் மாத்திரைகளால் மருந்துகளால் காப்பாற்றப்பட்டிருக்க, இந்த முறை கோபால்ராவுக்கு தனக்கு வந்திருக்கும் ஹார்ட் அட்டாக்கின் தீவிரம் புரிந்தது. வலி மெல்ல அதிகரித்து கொண்டே போக நிற்கலாமல் தள்ளாடி விழுந்தார். வீடுனா தயாராக மாத்திரை அத்தனை அறையிலையும் இருக்கும். பாத்ரூம். ஆனால் இங்கே நாக்கு வறண்டு போக ஆரம்பித்தது. பெரிய பெரிய மூச்சுகளாக வெளிப்பட்டது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. கடவுளே, இதென்ன? இந்த முறை மட்டும் என்ன காத்திடு. அந்த மாபெரும் ரகசியத்தை நமது இந்திய அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டு நான் சந்தோஷமாக செத்து போகிறேன். அதை என் உயிரை எனக்குள்ளே தேக்கி வச்சிரு.
அவர் கோரிக்கையை கேட்கிற மூடில் கடவுள் இல்லை போலிருக்கிறது. கோபால்ராவ் தன் வாழ்க்கையின் கடைசி தருணங்களில் தளித்துக் கொண்டிருக்க அந்த நேரத்திலும் மூளை தேசம் தேசம் என்றே பிதற்றியது. மிகுந்த முயற்சியுடன் தனது பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளிருந்து தனது மணி பர்ஸை எடுத்தார். அதில் சின்னதாக சைடில் சொருகி இருந்த குட்டி சைஸ் பேனாவை எடுத்து உறுதியாக பிடித்து கொண்டார். அழுத்தமாக நாக்கை கடித்து கொண்டார். 2 வரி எழுத காகிதம் தேடினார் கண்களால். எதுவும் தட்டுப்படவில்லை. மணிப்பர்சில் இருந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்தார். நினைவுகள் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்க பெரிய முயற்சி எடுத்து 5 ரூபாய் நோட்டின் வெள்ளை பகுதியில் கிறுக்கலாய் எழுத ஆரம்பித்தார். மேப் இருக்குமிடம் என்பது வரை எழுத 4 நிமிடங்கள் ஆகின. ஒரு கையால் மார்பை அழுத்தி கொண்டே அடுத்த வரிக்கு பேனாவை வைத்தார். விரல் நகர மறுத்தது. அதிகப்படியான வேகம் கொடுத்து பிரயாசப்பட்டு கோணல் மாணலாக சுப்ரபாதம் என்று எழுதி முடிக்க பொட் என்று தலை சாய்ந்தது. பகுதி 3. இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் நீலமுகமாய் மீசையோரத்தில் பருவாய் காது மடல்களில் முடியாய் செயல்படும் விதத்தில் துடிப்பாய் இருந்தார். தற்சமயம் டாக்டர் கோபால்ராவின் ஃபோனுக்காக காத்திருந்தார். ஃபோன் காலை ட்ரேஸ் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாகிவிட்டது. 5 நிமிடங்களில் ஃபோன் செய்யுங்கள் என்றால் 15 நிமிடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் ஃபோன் வரலையே. ஏன்? பொறுமையோடு கொஞ்சம் சந்தேகத்தோடும் காத்திருந்தார். 1/2 மணியானது, 1 மணியானது. அந்த 2வது ஃபோன் அழைப்பை என்னாச்சு? ஒருவேளை அந்த ரவுடிங்க திரும்பி இருப்பாங்களோ? இருக்கலாம், அப்படித்தான் இருக்கும். ஃபோன் வரும் வரை காத்திருக்காமல் ஒரு உருப்படியான காரியம் செய்யலாமே. கையில் உள்ள தகவலை வச்சுக்கிட்டு அந்த ஹோட்டலை முதல்ல கண்டுபிடிக்கலாமே. என்ன தகவல்? 5 இல்லை 6வது மாடியில் ஏசி செய்யப்பட்ட உள்ள ஹோட்டல், கடற்கரைக்கு அருகில் உள்ள ஹோட்டல். அந்த இடப்புறத்திலேயோ வலப்புறத்திலேயோ வேறு அதிகமான கட்டிடங்கள் இல்லை. அருகில் அதிக போக்குவரத்து சாலை. இன்னொரு தகவல், அந்த ஏசி அறையில் ஒரே ஒரு ஜன்னல். டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அலுவலகத்தில் தகவல் கிடைக்குமா? ராமகிருஷ்ணன் தன் நாற்காலியை விட்டு எழுந்தார். அடுத்து அமர்ந்திருந்த விக்டரிடம், விக்டர், டாக்டர் கோபால்ராவ்னு யாராச்சும் பேசுனா ரொம்ப நேரம் பேசு, கால் ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோ, நான் உன்னை ஃபோனில் தொடர்பு கொள்கிறேன். ராமகிருஷ்ணன் கண்ட்ரோல் அறையிலிருந்து வெளிப்பட்டார். கட்டிடத்தை விட்டு வெளியேறிய போது எதிரே வந்தான் பாலா. துடிப்பான பயிற்சி இன்ஸ்பெக்டர். ஹலோ பாலா, எங்க? உன்னை பார்க்கத்தான். பின்னால் ஏறிக்கோ, போய்கிட்டே பேசலாம். ராமகிருஷ்ணன் தனது மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். சைலன்சரை மீறிய உதறல் சத்தத்துடன் பைக் சாலைகளை கடந்து கொண்டிருந்தது. பிடிசி இன்னைக்கு லீவா என்றான் ராமகிருஷ்ணன். இல்லை, நான் லீவு, தலைவலின்னு போய் சொல்லி. சரி இருக்கட்டும் பாலா, உயர்தர ஹோட்டல்ஸ் பற்றி முழு தகவல் கிடைக்கும். டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் அங்கே தான் போகிறோம் இப்போது. அங்கே விட்டா ஏர்போர்ட் வாசலில். ஏர்போர்ட்லையா? ஆமாம், சென்னைக்கு வந்து டூரிஸ்ட் எல்லாரும் லாட்ஜுக்கே தங்குங்கன்னு கேன்வாஸ் செய்ய நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அரைவல்ஸ் பகுதியில். வெரி ஐடியா பாலா. சுற்றுலா அலுவலகத்தில் அச்சிட்ட ஒரு சின்ன 6 பக்க புத்தகங்கள் தந்து இதில் விவரங்கள் உள்ளன என்றார்களே ஒழிய ராமகிருஷ்ணன் சொன்ன தகவல்களுடன் கூடிய ஹோட்டல் பற்றி தெரியாது என்றார்கள். விமான நிலையம் செல்லும் முன் ஒரு உயர்தர ஹோட்டலின் விசாரணை பகுதிக்கு சென்றார்கள். கடற்கரை தெரியும் தூரத்தில் என்றாலும் 10-15 லாட்ஜுகள் உள்ளன. எல்லாமே 6-7 மாடி கட்டிடங்கள் தான் என்று சொல்லப்பட்டார்கள். வெளியேறி ஏர்போர்ட்டுக்கு போக வேணாம், ஏதாச்சும் நல்ல டிராவல்ஸ் கம்பெனியில் கூட விசாரிக்கலாம். தங்கள் கஸ்டமருக்கு ரூம் புக் பண்ணுற வேலையும் அவங்க செய்கிறதுண்டு என்றார் ராமகிருஷ்ணன். டூரிஸ்ட் அண்ட் டூரிசம் என்கிற டிராவல்ஸ் கம்பெனியின் அலுவலகத்திற்கு சென்று விசாரித்த பொழுது இவர்கள் சொல்கிற தகவல்களோடு மொத்தம் 7 ஹோட்டல்கள் இருப்பதாக தகவலும் அவற்றின் விலாசங்களும் கொடுத்தார்கள். புறப்படும் முன் விக்டரை தொடர்பு கொண்டார் ராமகிருஷ்ணன். நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் வரல சார். சரி என்று வைத்தார். வெளியேறினார். வாட் நெக்ஸ்ட் என்றான் பாலா. ஒவ்வொரு ஹோட்டலாக ஏறி பார்த்துட வேண்டியது தான். லிஸ்ட்டை பாரு. முதல்ல ஹோட்டல் முரளி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோடு. போகலாம். புறப்பட்டார்கள். ஹோட்டல் யுவா. அதன் வாசலில் காரை நிறுத்தினான் ஆனந்த். கதவு திறந்து வேம்புவும் சிவாவும் இறங்கி கொண்டார்கள். சிவா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு ஆனந்த். ஒரு வார்த்தை மாற்றாமல் அப்படியே சொல்லணும் நீ. சரி, இந்த தடவை கிழவன் நிச்சயமாக உண்மையை சொல்லிடுவான் பாரு. மூவரும் ஹோட்டலுக்குள் நடந்தார்கள். லிஃப்டில் நுழைந்தார்கள். 6வது தளத்தில் வெளிப்பட்டு காரிடரின் கடைசியில் இருந்த தங்கள் 607 நம்பர் அறைக்குள் முன் வந்து நின்றார்கள். ஆனந்த் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ரூம் சாவியை எடுத்தான். பொருத்தி திறந்து கைப்பிடியை அழுத்த கதவு திறக்கவில்லை. மறுபடியும் தள்ளி பார்த்தான். அசையவில்லை. என்னப்பா இது, கதவு திறக்க மாட்டேங்குது? லாக்கை திறந்துட்டு தான் ப்ரெஸ் பண்ணணும். லாக்கை திறந்துட்டேனே, எங்கே பார்க்கலாம். சிவா முயற்சித்து பார்த்து, அடடே ஆமாம், என்னாச்சு? பூட்டு ரிப்பேரா? முட்டாள், உள்ள தாப்பால் போட்டிருக்கு. வளராத, கிழவனை பாத்ரூமில் வச்சுருக்கோம். வேற யார் தாள் போடுவா? அதானே. இரு கடைசியாக புறப்பட்டப்போ நீங்கள் 2 பேரும் தான் அவனை பாத்ரூம்குள்ளே தள்ளினீங்க. கதவை தாள் போட்டிங்களா?
நான் போடலை. வேம்பு நீ தானே போட்ட. நீ போட்டிருப்பேன்னு நினச்சேன். நான் தாள் போடலை. இடியட்ஸ். இப்போ பாருங்க, அந்த ஆள் பாத்ரூம்ல இருந்து ரூமுக்குள்ளே வந்து கதவை தாள் போட்டுட்டான் உள்ள. இனிமே நமக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? உள்ள ஃபோன் இருக்குடா முண்டோம். தனி லைன் ஃபோன். ரிசப்ஷனை கூட கூப்பிட வேண்டியதில்லை. நேரடியாக யார் கூட வேணும்னாலும் பேசலாம். அதனால அவன் படித்தவன். முதல் காரியமாக போலீஸை கூப்பிட்ருப்பான். கூப்பிட்டு என்ன சொல்ல முடியும்? இது என்ன லாட்ஜுன்னு அவனுக்கு தெரியாது. ஃபோன் மேலே ஃபோன் நம்பரும் இல்லை. அவனால் என்ன தகவலை சொல்ல முடியும்? எத்தனையோ தகவலை சொல்ல முடியும். போலீஸ் அதை வச்சு நிறைய யூகிக்க முடியும். சரி, இப்படி வாசல்லே நின்று பேசிக்கிட்டு இருந்தா கதவை தட்டு. தட்டினார்கள். மௌனம். மீண்டும் தட்ட. மீண்டும் மௌனம். திறக்க மாட்டான், பேசவும் மாட்டான். வைராக்கியமானவன். இப்போது வாங்க, முதல்ல கீழே போயிடலாம், அங்கே போய் பேசலாம். மூவரும் மறுபடியும் காரிடரில் நடக்க ஆனந்த் விரைந்து மறுபடியும் ரூம் கதவுக்கு வந்து கதவை பூட்டினான். அவர்களோடு சேர்ந்து கொண்டான். இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்களில் இதான் தகராறு. சாவித்வாரத்தை அந்த பக்கம் தகடு மறைச்சிடும், ஒன்றும் தெரியாது. மறுபடியும் லிஃப்டை உபயோகித்து கீழே வந்த தங்கள் காரை அடைந்தார்கள். என்ன செய்யல ஆனந்த்? சிவா, என் கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன? கோபால்ராவை கடத்தினது எத்தனை மணிக்கு? நேத்திக்கு ராத்திரி 10 மணிக்கு. மயக்க நிலையில் இருந்தா? ஆமாம். இந்த ஹோட்டலில் ஏற்கனவே ரூம் போட்டாச்சா? ஆமாம். என்ன பேரில்? வெங்கடசாமின்னு ஒரு சேலம் அட்ரஸ். கற்பனையா? சரி. தங்கியிருக்கிறது எத்தனை பேருன்னு கொடுத்த? 2 பேர் தான், நானும் வேம்புவோம். கோபால்ராவை எப்படி கொண்டாந்தீங்க? சிங்கப்பூர். மகா சூட்கேஸ்குள்ளே மடக்கி படுக்க வச்சு. வெரி குட். ஹோட்டல்காரனுக்கு இப்போ ரூம்குள்ளே கோபால்ராவ் இருக்கிறது தெரியாது தானே? தெரிஞ்சிருக்கலாம். எப்படி? ரூமில் இன்டர்காம் இருக்கே, அதில் ரிசப்ஷனை தொடர்பு கொள்ளலாம். முடியாது. அதை நான் நேத்தே கட் பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். என்ன? வேற ஒரு ஃபோனில் நம்ம கோபால்ராவோட பேச போகிறேன். என்னன்னு வா சொல்கிறேன். காரில் அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த கார் வெளியேறிய பொழுது ராமகிருஷ்ணனின் பைக் உள்ளே குதித்து நுழைந்தது. பகுதி 4. ஹோட்டல் யுவாவின் ரிசப்ஷன் மேஜை தேக்கு மரத்தின் வார்னிஷ் சட்டையில் பளபளப்பாக இருக்க, உங்களுக்கு நான் என்ன உதவ வேண்டும் என்றான் ஆங்கிலத்தில் அந்த டை கட்டின இளைஞன். சில கேள்விகளுக்கு பதில் வேணும் என்றார் ராமகிருஷ்ணன். கேளுங்க. இது எத்தனை மாடி கட்டிடம்? 6 மாடி. ஏசியர்கள் எத்தனை இருக்குது? 16. 6வது மாடியில் இருக்கா? இருக்குது. 4. அதில் யார் யார் தங்கியிருக்காங்க? ஒரு நிமிஷம். அவன் லெக்சர் புரட்டினான். சொல்லட்டுமா? 604, 605 காலியாக இருக்குது. 606ல் விஜயவாடாவிலேருந்து ஒரு வசந்தராவ் மற்றும் அவரோட மனைவி தங்கியிருக்காங்க. 607ல் சேலம் வெங்கடசாமி அப்புறம் அவரோட நண்பர் சுதாகர். டாக்டர் கோபால்ராவ்னு யாராவது தங்கியிருக்காங்களா? இல்லை. நான் அந்த அறைகளை பார்க்கணுமே. தாராளமாக. ஒரு காலியான அறைக்குள் போக வேணும். சாவியோடு வாங்க. சரி, எதுக்காக இந்த விசாரணை? ஒரு முக்கியமான புள்ளியை காப்பாற்றுறதுக்காக. அந்த இளைஞனும் ராமகிருஷ்ணனும் லிஃப்டில் நுழைந்தார்கள். 6வது தளத்திற்கு வந்தார்கள். நடந்தார்கள். 605வது எண் உள்ள அறையை திறக்க சொன்னார்கள். திறக்கப்பட்டதும் உள்ளே வந்தார். நேர் எதிரே அந்த ஒற்றை ஜன்னல் சாத்தி இருந்தது. அதை திறந்து பார்க்க தூரத்தில் கடல் தெரிந்தது. கீழே சாலை, அருகே காலி மனைகள். இந்த ஹோட்டல் தானோ? அறையின் அமைப்பை உன்னிப்பாக ஆராய்ந்தார். விலையுயர்ந்த பர்னிச்சர்கள், கலர் டிவி, மியூசிக் சிஸ்டம், குளிர்சாதன துருத்தல், பிரைவேட் டெலிஃபோன், இன்டர்காம் மூலமாக தான் உங்களை தொடர்பு கொள்ள இயலும். அப்படி தானே? ஃபோன் மூலமும் கொள்ளலாம். எங்கள் ரிசப்ஷன் நம்பர் சுழற்றணும். இன்டர்காமில் எதுவும் தேவையில்லை. கையில் எடுத்ததுமே நாங்கள் என்ன தேவைன்னு தயாராக கேட்போம். ஒரு வினாடி யோசனையில் ஆழ்ந்தார் ராமகிருஷ்ணன். கோபால்ராவ் ஒரு படித்த மனிதர். தன்னை காப்பாற்றிக்கிற போலீஸ் அழைக்கிறதுக்கு முன்னாடி சொந்த முயற்சி எதுவுமே மேற்கொள்ளாமல் இருப்பாரா? இன்டர்காமில் ஹோட்டலோட வரவேற்பை தொடர்பு கொண்டு மாத்துசாவி மூலம் தன்னை விடுவிக்க கோர்றது சொந்த முயற்சி இல்லையா? அதை செய்யாமல் ஏன் போலீஸ் எடுத்ததும் தொடர்பு கொண்டார்? கோபால்ராவ் ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்கிறது உண்மைதானா? அவர் கடத்தப்பட்டது உண்மைதானா? ஃபோனில் நான் கேட்ட தகவல்கள் எல்லாமே உண்மைதானா? இந்த கேள்விக்கு சரியான பதில்களோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாலா வந்துடுவான். துடிப்பான ஆசாமி எங்கேயாவது போய் திரட்டிக்கிட்டு வந்துடுவான். ரூம் நம்பர் 605ஐ விட்டு வெளியே வந்தார். 606இன் கதவை தட்டினார். விஜயவாடா பார்ட்டி காரில் ஊர் சுற்றி பார்க்க காலையிலேயே புறப்பட்டு போயிட்டாங்க சார். நகர்ந்தார். 607 வாசலில் நின்றார். இதுவும் பூட்டி இருக்கு. அவர்கள் வெளியே போயிட்டாங்க. இந்த 2 அறைக்குள்ளே மாத்து சாவி இருக்கிறது இல்லையா? ஓ, இருக்கே. கொண்டு வந்து திறக்க முடியுமா? மன்னிக்கணும், சம்மந்தப்பட்ட நபர்கள் இல்லாத நிலையில் அறையை திறக்கிறது குற்றம். அவங்க கேஸ் போடலாம். ராமகிருஷ்ணன் கொஞ்சம் யோசித்தார். பின் தடதடவென்று 607இன் கதவை வேகமாக தட்டினார். கோபால்ராவ், நாங்கள் போலீஸ் என்று தொண்டை கிளிய கத்த உள்ளிருந்து பதிலேதும் இல்லை. அந்த இளைஞன் இவரை வினோதமாக பார்த்தான். லேசாய் சிரிப்பு வந்தது. சார், பூட்டின அறையை தட்டி கத்துறீங்களே? ராமகிருஷ்ணன் முறைத்தார். எனக்கு தெரியும்.
அப்புறம் அந்த விஜயவாடா தம்பதி தங்கின அறை கதவையும் அதே மாதிரி தட்டினார், கத்தினார். இன்ஸ்பெக்டர், என்ன உங்கள் சந்தேகம்? இந்த 2 அறைகளில் ஒன்றுக்குள்ளே கோபால் ராவ்ங்கிறவர் காவலில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கலாங்கிறது என்னோட சந்தேகம். இது அப்படிப்பட்ட ஹோட்டல் இல்லை சார். 2வது, உள்ள அப்படிப்பட்ட நபர் யாரும் இருந்தால் கீழே இருந்து வரவேற்பு மேஜையிலிருந்து இன்டர்காப் மூலம் தொடர்பு கொண்டு பார்க்கலாமே. அவர் உள்ள உங்களோட கற்பனைப்படி இருந்தா பேசுவாரே. அந்த யோசனை ராமகிருஷ்ணனுக்கு பிடித்தது. ஆனாலும் அந்த இளைஞன் சொல்ல தான் கேட்பது பிடிக்கவில்லை. எனக்கு தெரியும், அதுவும் உள்ள அந்த நபர் சுதந்திரமாக இருக்கார் தற்சமயம். அதனால் என்னோட தட்டலுக்கு பதில் பேசியிருப்பார். பேசலை, அதனால் இங்கே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருவரும் இறங்கி கீழே வந்தபோது சோஃபாவில் அமர்ந்து பாலா காத்திருந்தான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க என்று அந்த இளைஞனிடம் சொல்லிவிட்டு பாலாவின் அருகில் அமர்ந்தார் ராமகிருஷ்ணன். என்ன பாலா? உண்மை, கோபால் ராவ் ஒரு வயசான ரொம்ப மூளை உள்ள மனுஷர், ஜியாலஜிஸ்ட், பெரிய ஆள். 13 வருஷமாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வைர சுரங்கம் இருக்குன்னு பிடிவாதமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆசாமி. அவர் வீடு பூட்டியிருக்கு. பக்கத்தில் விசாரித்ததில் நேற்று ராத்திரி வெளியில் போனவர் திரும்பலைங்கிறாங்க. ஸோ கடத்தப்பட்டிருக்கிறது உண்மை. தேங்க்ஸ் பாலா. இப்போ அவர் மகா முக்கிய புள்ளி ஆயிட்டார் பாலா. எப்படி? ஃபோனில் சொன்னாரே தான் ஒரு பெரிய தகவல் கண்டுபிடிச்சிருக்கிறதா. அப்படின்னா அது வைர சுரங்கத்தை தான் இருக்கும். கரெக்ட். அந்த இடத்த இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது தெரிஞ்ச ஒரு கூட்டம் இவரை கடத்திட்டு வந்து அந்த தகவலுக்காக மிரட்டுது. ராம், அப்போது அவரை மீட்டே ஆகணும். ஷியோர். என்னாச்சு? அந்த லாட்ஜ்லேயும் எல்லாம் பொருந்தி வருது. ஆனால் ரூமுக்குள்ளே யாரும் இல்லை. தட்டி பார்த்துட்டேன். எதுக்கும் மறுபடியும் ஒரு தடவை இங்கே வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ நாம் அடுத்த ஹோட்டல் போகலாமா? லிஸ்ட்டை எடு. ராமகிருஷ்ணன் பாலாவின் தோளில் கை போட்டபடி ஹோட்டல் யுவாவை விட்டு புறப்பட்டார். கவனிச்சியா என்றான் ஆனந்த். என்ன என்றான் வேம்பு. சிவா காரின் டேப்பை நிறுத்தினான். நாம் வெளியேறியப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளே போனதா? அட அப்படியா? நான் கவனிக்கலையே. எதைத்தான் கவனிச்ச நீ? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே சொல்லிடு. முட்டாள். கோபால் ராவ் தகவல் ஃபோன் மூலமாக போலீஸ்க்கு தெரிவிச்சிட்டான். கரெக்டாக இந்த ஹோட்டல் தான்னு கண்டுபிடிச்சு அவரை காப்பாற்றுறதுக்கு வந்தாச்சு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நேராக என் வீட்டுக்கு போகிறது. அங்கேருந்து லாட்ஜ் ரிசப்ஷனுக்கு ஒரு ஃபோன் அடித்து வெங்கடசாமியோட பேசணும்னு சொல்கிறது. ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் நம்ம 607 தனி ரூம் ஃபோனை தொடர்பு கொள்வது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றது. ஆனந்தின் தனி வீட்டிற்கு வந்து காரை நிறுத்தி இறங்கி உள்ளே வந்ததும் ஆனந்த் ஃபோன் எடுத்து மடியில் வைத்தான். ஹலோ, ஹோட்டல் யுவா வரவேற்பு. சார், ரூம் நம்பர் 607 வெங்கடசாமியோட பேசணும். ரூம் லாக்டு, வெளியில் போயிருக்காரு சார். நீங்கள் யார்? அவர் ஃப்ரெண்டு. அவரை தேடி காலையிலேயே யாராவது வந்தாங்களா? கவனிக்கல சார். எத்தனை மணிக்கு வந்து அவரை பார்க்கலாம்? குறிப்பு எதுவும் இருக்கா? இல்லை சார், தேங்க்ஸ். பட்டனை அழித்து டிஸ்கனெக்டர் செய்துவிட்டு சட்டை பாக்கெட்டிலிருந்து ரூம் நம்பர் 607 தனி ஃபோன் நம்பர் அச்சடித்த அட்டையை எடுத்து பார்த்து கொண்டு டயல் சுழற்றினான். ரிங் தொடர்ந்து கொண்டிருந்தது. யாரும் எடுக்கலை. குழப்பமாக காத்திருந்தான். பின் வைத்து விட்டு சொன்னான். ஒரே குழப்பமாக இருக்கே. இன்ஸ்பெக்டர் நம்ம விஷயமா வந்த மாதிரி தெரியல. அப்படி வந்திருந்தா வெங்கடசாமிக்கு ஃபோன் செய்கிற எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவை. அதனால் வரவேற்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி தெரியல. சாதாரணமாக தான் பேசுகிறான். ரூமை நான் தான் பூட்டினேன். உள்ளே தாப்பால் போட்டிருக்கிறது நிச்சயம். அதனால் ரூம்குள்ளே கோபால் ராவ் இருக்கிறதும் நிச்சயம். ஆனால் ஃபோனை எடுக்கலை. அவர் ஏன் மயக்கம் போட்டு கிடக்காரோ என்னவோ. அப்படித்தான் இருக்கணும். என்ன இது? ஒரே குழப்பமாயிடுச்சு. ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ நமக்கு ஒரே தகவல் வேணும். இன்ஸ்பெக்டர் வந்தது எதுக்காக? அப்புறம் ரொம்ப சாமர்த்தியமாக அந்த கோபால் ராவை நாம் இடம் மாற்றியாகணும். ஹோட்டலையும் காலி செஞ்சாகணும். சிவாவோ இல்லை நானோ கேஷுவலாக இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த இன்ஸ்பெக்டர் பைக் நிற்குதான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நைஸாக விசாரிக்கிறோம். செய்ங்க, நான் போகிறேன் என்றான் சிவா. கார் எடுத்துக்கிட்டு போ. சந்தேகம் வராமல் விசாரி. சிவா புறப்பட்டு போனான். அவனுக்காக சிகரெட்டுகள் கரைந்து காத்திருந்தார்கள். 1 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தான். என்ன சிவா? அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு புத்திசாலி மண்டு. தெளிவாக சொல்லு. ஒரு முக்கியமான புள்ளியை 6வது மாடியில் ஏசி ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு ஹோட்டலில். அது தொடர்பாக விசாரணைன்னு வந்து விசாரிச்சுட்டு நம்ம ரூம் வாசலில் நின்று கோபால் ராவ் நாங்கள் போலீஸ், கதவை திறங்கன்னு கத்தினாராம். பதிலும் இல்லையாம், கதவும் திறக்கலையாம். இந்த ஹோட்டல் இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பாத்தியா, நான் சொன்னேன்ல. சரி, இந்த முண்டை ஏன் கதவை திறக்கலை? மயக்கம் போட்டு விழுந்திருக்காருன்னு பேசினோமே. சரி, இப்போது கோபால் ராவை இடம் மாற்றணும். எப்படி? அதுக்கும் யோசனையோடு வந்திருக்கேன் என்றார் சிவா. என்ன,
ஹோட்டல் கட்டடத்தோட வெளிப்பக்கத்தில் பெரிய சாரம் கட்டி சுவத்துக்கு கலர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போன சமயம் எல்லாரும் இறங்கி சாப்பிட போயிட்டாங்க. என்னடா சம்மந்தமில்லாமல் உளர்ற, முழுக்க கேளு. அந்த சாரத்தில் ஒரு பகுதி நம்ம ரூமோட பாத்ரூம் வெண்டிலேட்டர் பக்கத்தில் வருது. பாத்ரூம் வெண்டிலேட்டர் செவ்வக சைஸ், சாய்வா வெளிப்புறத்துலேருந்து கிளாஸ் சொருகின டைப். 6 கிளாஸ் மொத்தம். சாரத்தில் நின்று அதையும் கலட்டிட்டா ஒல்லியான ஒரு நபர் க்ளீனாக பாத்ரூம்குள்ளே போயிடலாம். ஷபாஷ் என்றான் ஆனந்த். வேம்பு, நீ தான் ஒல்லி, நீ தான் போகணும். பேண்ட்டை கலட்டு, அழுக்கு வேஷ்டி கட்டிக்கோ, சட்டையை கலட்டு, பனியன் மட்டும் போதும். தலையில் முண்டாசு கட்டிக்கோ, இடுப்பில் ஒரு ப்ரெஸ் வாங்கி சொருகிக்கோ. பெயிண்டர் ஆயிடுவேன். மத்தியான நேரம், பக்கத்தில் கட்டிடங்களும் இல்லை, யாரும் கவனிக்க மாட்டாங்க. கவனிச்சாலும் தப்பாக சந்தேகப்பட மாட்டாங்க. நான் சொன்னபடி பாத்ரூம் உள்ள இறங்கி அங்கேருந்து ரூமுக்கு வந்து உன் தாப்பால் நீக்கிடு. கோபால்ராவ் நிலைமை என்னன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் நாங்கள் சாவியோடு புறப்பட்டு வர்றோம். வெரி குட் ஐடியா என்று சட்டையை கலற்ற துவங்கினான் வேம்பு. பகுதி 5. மேப் இருக்குமிடம் சுப்பிரபாதம் என்று எழுதின அந்த 5 ரூபாய் நோட்டு காற்றில் தத்தி தத்தி நகர்ந்தது. ஒரு கஷ்டமான கோணத்தில் மடங்கி விழுந்து கிடந்த டாக்டர் கோபால்ராவை விட்டு விலகி அந்த பச்சை நோட்டு கட்டிலுக்கு அடியில் தவழ்ந்து சென்று காணாமல் போனது. பகுதி 6. பாத்ரூமின் வெண்டிலேட்டர் அருகாக கட்டிடத்தின் வெளியே கட்டியிருந்த சவுக்கு மரச்சாரத்தில் நின்று கொண்டிருந்தான் வேம்பு. தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்து கொண்டான். யாரும் கவனிப்பதாய் தெரியவில்லை. நீல செவ்வக கண்ணாடி துண்டுகளை ஒவ்வொன்றாக கழற்றி வைத்தான். எல்லாவற்றையும் நீக்கினதும் இவன் உள்ளே போக வழி கிடைத்தது. மறுபடியும் சுற்றிலும் கீழே பார்த்து கொண்டான். மிக மெதுவாக ஒரு காலை மட்டும் எடுத்து உள்ளே வைத்தான். அப்புறம் அடுத்த காலை வைத்து ஜன்னல் இடைவெளிக்கு வெளியே உடம்பும் தலையும் வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சாக கால்களை துளாவி ஒரு பிடிப்பு தேடினான். ஷவர் பாத்துக்கான இரும்பு பைப் தட்டுப்பட்டதும் அதில் கால்களை உறுதியாக வைத்துக்கொண்டு உடலையும் உள்ளே இழுத்து கொண்டான். முற்றிலும் 607 நம்பர் அறையின் பாத்ரூமுக்குள் வந்துவிட்ட வேம்பு ஜாக்கிரதையாக கீழே இறங்கினான். பாத்ரூம் கதவு அறைக்குள் தாளிடப்படாமல் திறந்திருப்பதை பார்த்து பெருமூச்சு விட்டான். கதவை தள்ளி கொண்டு அவசரமாக அறைக்குள் வந்து பார்த்தான். ஒரு வினோத கோணத்தில் கோபால்ராவ் விழுந்து கிடப்பதை பார்த்து படபடப்பாய் நெருங்கி அருகில் அமர்ந்து மூக்கின் கீழ் கை வைத்து பார்த்தான். மிக சன்னமாக மூச்சு வந்து கொண்டிருந்தது. அப்பாடா, நல்ல வேளை ஆள் செத்து வைக்கல. அட, இதென்ன மணி பர்சும் பேனாவும் கிடக்கு என்று பார்த்தான். கீழே விழும்போது நழுவி விட்டது போல இருக்கு என்று நினைத்து பேனா மணி பர்ஸ் இரண்டையும் கோபால்ராவின் சட்டை பாக்கெட்டுக்குள் திணித்தான். பிரைவேட் டெலிஃபோனை அணுகி ஆனந்தின் வீட்டு நம்பருக்கு சுழற்றினான். ஹலோ ஆனந்த். ஆனந்த், நான் வேம்பு தான் பேசுகிறேன். வெரி குட். ரூமில் இருந்து தானே? ஆமாம். கிழமை என்னானா? நம்ம நினச்ச மாதிரியே தான், மயக்கம். நீ இப்படி உள்ளே போயிருக்கிறது யாருக்கும் தெரியாது. அடுத்து என்ன செய்யட்டும்? கோபால்ராவோட கையை காலக்கட்டு, வாயில் பிளாஸ்திரி ஒட்டு. நம்ம கடத்திட்டு போன அதே மெத்தடில் அதே பெரிய சூட்கேஸில் அவர் அடைச்சி வச்சு ரெடி ஆயிரு. நானும் சிவாவும் கார் எடுத்துக்கிட்டு அங்கே வர்றோம். இயல்பாக வந்து கதவை திறக்கிறோம். ரூமை காலி பண்ணிட்டு போகிற மாதிரி கிளம்பிடுவோம் சூட்கேஸோட. ஓகே. டெலிஃபோனை வைத்துவிட்டு ஆனந்த் சொன்னபடி வேம்பு கோபால்ராவை கட்டினான். பெரிய சூட்கேஸின் ஜிப்பை திறந்து வைத்து கோபால்ராவை குண்டுக்கட்டாக தூக்கி உள்ளே வளைத்து படுக்க வைத்தான். ஜிப்பை மறுபடியும் இழுத்துவிட்டு காத்திருந்தான். ராமகிருஷ்ணனும் பாலாவும் மிக களைத்து போயிருந்தார்கள். கையில் இருந்த லிஸ்ட் படி அனைத்து ஹோட்டல்களையும் பார்த்து முடித்து விட்டார்கள். பைக் அருகே தளர்வாய் நின்றார் ராமகிருஷ்ணன். அடுத்த ஐடியா என்ன என்றான் பாலா. எல்லா ஹோட்டல்களையும் பார்த்தாச்சு பாலா. எனக்கு என்னவோ ஹோட்டல் இவாவில் பூட்டியிருந்த அந்த 2 ரூம்லையும் இன்னும் சந்தேகம் தீரலை. வெளியிலேருந்து கத்துனதுக்கு பதில் இல்லைன்னு நீ தானே சொன்ன? உண்மை. ஒருவேளை உள்ள அந்த கோபால்ராவை வாயை கட்டி கையை கட்டி போட்டிருக்கலாமே. அப்படி நபர் எப்படி உன்னோட ஃபோனில் பேச முடியும்? அந்த சமயம் சுதந்திரமாக இருந்திருக்கலாம். திடீர்னு அந்த கடத்துகிற நபர்கள் வந்து இவர் ஃபோனில் பேசுகிறத கவனித்து கட்டி போட்டுட்டு போயிருக்கலாம். இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹோட்டல் யுவா மறுபடியும் போகலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக போவோம். உறுத்தல் மட்டும் மனசில் இருக்கவே கூடாது. உடனே விளக்கியாகணும். நான் ஓட்டுறேன். பைக்கை ஸ்டார்ட் செய்தான் பாலா. பின்னால் அமர்ந்து கொண்டார் ராமகிருஷ்ணன். புகை பரப்பி சீறியது மோட்டார் பைக். காரை நிறுத்திவிட்டு சிவா இறங்கினதும் ஆனந்த் சொன்னான். ரூம் புக் பண்ணது நீயும் வேம்புவும் தான். அதனால் இப்போ நான் வரலை. இந்த ரூம் சாவி நேராக போய் தர. உள்ளே போய் முதல் காரியமாக இன்டர்காம் கனெக்ஷன் கொடுத்துடு. ரிசப்ஷன் கிட்ட ஃபில் தயார் பண்ணுங்க. காலி செய்கிறோம்னு சொல்லு. அப்புறம் நம்ம சம்மந்தப்பட்ட கோபால்ராவ் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் ரூமில் விட்டுடாமல் கவனமாக பார்த்து எடுத்துக்கோ. 10 நிமிஷத்தில் எல்லாம் முடிச்சுட்டு பெரிய சூட்கேஸோடு வாங்க. அடிக்கடி சூட்கேஸை உத்து பார்க்காதீங்க என்ன? தலையாட்டி விட்டு சிவா போனான். பதைப்போடு காரில் காத்திருந்தான் ஆனந்த்.
ஹோட்டல் இவாவை நெருங்கி கொண்டிருந்தது. ராமகிருஷ்ணனின் பைக் அதிவேகமாக கட் செய்யப்பட்டிருந்த வயர்களை மறுபடியும் இணைத்து டேப் சுற்றி இன்டர்காமுக்கு உயிர் கொடுத்தான் சிவா. ஹலோ, ரிசப்ஷன். சார், ரூம் நம்பர் 607 காலி பண்ணுறோம். பில் தயார் பண்ணி வைங்க. 5 நிமிஷத்தில் வர்றோம். சரி சார். வைத்துவிட்டு அறையை சுத்தமாக பார்த்துவிட்டு பின் பாத்ரூமில் நுழைந்து பார்த்து பதறினான். வேம்பு, அந்த கிளாஸ்களை எடுத்ததாகவே இருக்குது. திரும்ப வைக்க வேணாமா? சிவா, பொதுவாக இந்த மாதிரி ஜன்னல் அமைப்புகளை கிளாஸை உள்பக்கத்திலேருந்து சொருகிற மாதிரி தான் அமைப்பாங்க. இதில் உயரமான இடமா இருக்கிறதால அவ்வளவு உயரம் யார் எடுக்க முடியும்னு ஒரு அலட்சியத்தில் வெளிப்பக்கத்திலேருந்து சொருகிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது அதை இங்கேருந்து சொருக முடியாது. அப்போது அது அப்படியே இருக்கட்டுமா? இருக்கட்டும். நாம் போனப்புறம் அதை பார்க்க மாட்டாங்களா? பார்க்கட்டுமே. பார்த்து என்ன செய்ய முடியும்? நாம் கொடுத்துருக்கிறது போலி விலாசம். கவலைப்படாத, அதை பற்றி வா போகலாம். புறப்பட்டார்கள். சக்கரங்கள் பொருந்திய அந்த பெரிய சூட்கேஸை மெதுவாக இழுத்து கொண்டு அறைக்கு வெளியே வந்தார்கள். அறையை பூட்டினார்கள். லிஃப்ட் மூலம் கீழே வந்து ரிசப்ஷன் மேஜைக்கு வந்தார்கள். காரில் அமர்ந்திருந்த ஆனந்த் மலர்ந்தான். இந்த நிமிஷம் வர பிரச்சனை எதுவும் இல்லை. அந்த ரிசப்ஷன் இளைஞன் நீட்டிய பில்லுக்கு தொகையை கொடுத்தான் சிவா. அவன் நன்றி சொல்லி டாக்ஸி அழைத்து வர சொல்லட்டுமா என்றான். வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். சூட்கேஸை காரில் வைக்க சொல்லட்டுமா? வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். நிச்சயமா? காரை நோக்கி அவர்கள் இருவரும் பிரம்மாண்ட சூட்கேஸை இழுத்து கொண்டு நடக்க ஹோட்டலின் உள்ளே நுழைந்து முகப்பில் நின்றது பைக். ஆனந்தை பதட்டம் தொற்றி கொண்டது. சீக்கிரம் சீக்கிரம் என்று அதிக ஓசை இல்லாமல் சத்தம் கொடுத்தான். சைகை காட்டினான். காரை ஸ்டார்ட் செய்து வைத்தான். முன்பின் கதவுகளை தயாராய் திறந்து வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் தயாராயிருந்தான். ராமகிருஷ்ணன் வரவேற்பு மேஜைக்கு வந்ததும் அந்த இளைஞன் சிரித்தான். ஹலோ சார், திரும்பவும் ஏதாவது விசாரிக்கணுமா? ஆமாம், தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துழைங்க. தாராளமாக. என்ன செய்யணுண்ணா? ஒன்றும் இல்லை. 606லையும் 607லையும் உள்ள நபர்கள் வர்ற வர காத்திருக்க போகிறோம். இங்கே உங்கள் இஷ்டம். ஆனால் 607 கொஞ்சம் முன்னாடி தான் காலியானது. எப்போ? இதோ இப்போதான் நீங்கள் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு 2 பேர் புறப்பட்டாங்க. அந்த இளைஞன் ரிசப்ஷன் மேஜையை விட்டு வெளியே வந்து வாசல் பக்கம் பார்த்து அவர்களை காணாமல் திகைத்தான். நண்பனின் கார் வந்திருப்பதா சொன்னாங்க. போயிட்டாங்க. எத்தனை பேர் என்றான் பாலா அவசரமாய். 2 பேர். ஒரு பிரம்மாண்ட சூட்கேஸை வச்சுருந்தவங்களா? ஆமாம், அவங்களே தான். அடடா, நாங்கள் பைக்கில் நுழைஞ்சப்போ பார்த்தேன். 607ல் தங்கியிருந்த நபர்கள்னு தெரிஞ்சிருந்தா நிறுத்தி விசாரிச்சிருக்கலாம். பரவாயில்ல பாலா, அவங்க டூரிஸ்ட் போல இருக்கு. மிஸ்டர், 607ஓட சாவி இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது இல்லையா? இருக்குது. வந்து திறந்து காட்டுங்க ப்ளீஸ். மூவரும் மேலே வந்து 607 என் அறைக்கு வந்தார்கள். ஹோட்டல் இளைஞன் கதவை திறந்துவிட உள்ளே வந்தார்கள். சுத்தமாக இருந்தது அறை. ராமகிருஷ்ணன் மேலும் கீழும் பார்த்தார், நடந்தார். பாலா பாத்ரூம் கதவை திறந்து உள்ளே போனவன் விடாடிகளில் அலறிக்கொண்டு வெளியே வந்தான். ராம், வா, வந்து பாரு. பகுதி 7. விபரம் எழுதப்பட்ட அந்த 5 ரூபாய் நோட்டு கட்டிலுக்கு அடியில் இன்னும் நகர்ந்து அடர்த்தியான இருட்டில் சுகமாக பதுங்கிக் கொண்டது. பகுதி 8. அப்புறம் அந்த 607 நம்பர் அறை அமர்க்களப்பட்டது. கைரேகை நிபுணர்கள் வந்து கைப்பிடி பைப், டெலிஃபோன் என்று ரேகை தேடினார்கள். ஹோட்டல் வரவேற்பு இளைஞன் மணிக்கணக்காய் விசாரிக்கப்பட்டான். வெங்கடசாமி என்று தரப்பட்ட விலாசம் பொய் என்று அறியப்பட்டது. அந்த 2 பேர் எப்படி இருந்தாங்க? அடையாளம் என்ன பேசினாங்க? அவங்கள பார்க்க வந்த நண்பர்கள் எப்படி இருந்தான்? அந்த கார் என்ன? நம்பரை கவனிச்சியா? கேள்விகள், திணற அடிக்கும் கேள்விகள். டிராஃபிக் போலீஸ் உடனே ஜரூர்படுத்தப்பட்டது. சிவப்பு நிறத்தில் ஜமுக்காலம் போல கட்டம் கட்டமாய் போட்ட பிரமாண்ட சைஸ் சூட்கேஸ் உடன் காரில் யாராவது போனால் தடுத்து நிறுத்தி தகவல் தரவும். மாலை செய்தித்தாள்களில் சமாச்சாரம் பரபரப்பாய் வந்தது. ஆராய்ச்சியாளர் டாக்டர் கோபால் ராவ் துணிகரமான முறையில் கடத்தல். காப்பாற்றும் முயற்சியில் போலீஸ் தீவிரம். அரசாங்க பொருள் உதவியோடு கடந்த 13 வருட காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வைர சுரங்கத்தை பற்றி டாக்டர் கோபால் ராவ் ஆராய்ந்து கொண்டிருந்தார் என்பது தெரிந்ததே. சமீப கால அவருடைய அறிக்கைகளில் இருந்து பார்க்கும்போது டாக்டர் கோபால் ராவ் தனது ஆராய்ச்சியின் இறுதி கட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த வைர சுரங்கத்தின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டார் என்றே கருதலாம். இந்த நிலையில் சில தேச விரோத சுயநலமிகளால் அவர் மர்மமான முறையில் கடத்தப்பட்டிருக்கிறார். கடத்தல்காரர்கள் கையில் சிக்கின டாக்டர் கோபால் ராவ் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தெரியாமல் போலீஸை தொடர்பு கொண்டதாகவும் அப்படியும் போலீஸால் அவரை கண்டுபிடிக்க இயலாமல் போனது என்றும் கூறப்படுகிறது. இது குறித்து நகர கமிஷனர் விடுத்துள்ள அறிக்கையில் 2 தினங்களில் டாக்டர் கோபால் ராவை மீட்டு விடுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உதவி கமிஷனர் தன் எதிரில் கை கட்டி நின்ற இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணரை எரிச்சலாய் பார்த்தார். என்னையா அலனி, அவரே ஃபோனில் தொடர்பு கொண்டப்போ லைன்லேயே வச்சுட்டு ஏற்பாடு பண்ணுறதை விட்டுட்டு டிஸ்கனெக்ட் பண்ண சொன்னது பிரம்மாண்ட தப்பு.
வாஸ்தவம் சார். என்ன வாஸ்தவம்? கரெக்டாக ஹோட்டல் யுவாவை யூகம் பண்ணி போயும் கோட்டை விட்டுட்டீங்களே. வந்து இழுக்காதீங்க மேன். பட்ட பகலில் சாரத்தில் ஏறி சாகசம் பண்ணி என்னென்னவோ வேலை பண்ணி கோபால்ராவை இடமாற்றிட்டாங்க. ஒரே குழப்பம். என்னதான் உங்கள் சம்மரி? கோபால்ராவை அவங்க அடைச்சி வச்சுருந்த நம்பர் 607 தான் என்கிட்ட பேசிட்டு அவர் ஃபோனை வச்சதும் அவங்க அறைக்குள்ளே வந்திருக்கணும். அவரை எந்திரிக்க முடியாமல் பேச முடியாமல் கட்டி போட்டுட்டு போயிருக்கணும். நான் போய் கதவை தட்டினப்போ அதனால தான் அவரால் பேச முடியலை. சில்லி தேரி. அப்புறம் ஏன் பாத்ரூமில் கண்ணாடி பிடுங்கப்பட்டிருக்கு? கொஞ்சம் இடருது சார். கோட் கம் வித் ஃபேக்ட்ஸ். எல்லா இடர்களையும் சரி பண்ணுங்க. கைரேகைகளை வச்சுக்கிட்டு எக்ஸ் கிரிமினல் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு பாருங்கள். ஏதாச்சும் செய்யுங்க. கெட் மீ தட் கோபால் ராவ். ரொம்ப முக்கியமான ஆசாமி அவர். எஸ் சார். அவர் வீடு சீல் வச்சுருக்கா? ஆமாம். வாசலில் 2 போலீஸ் செக்யூரிட்டி கார்டு கூட நிறுத்தியிருக்கு சார். சரி போங்க, விஷயங்களோட வாங்க. ராமகிருஷ்ணன் வெளியே வந்தார். தன் பைக்கை நெருங்கினார். அருகில் நின்றிருந்த பாலா, ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கு? ரொம்ப ஏறினாரா? என்னமோ கோபால்ராவை நானே என் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி பேசுகிறாரு. விடு, அவரை மீட்டு காமிக்கலாம் வா. புறப்பட்டார்கள். மறுநாள் காலை மணி 9. சூரியன் சுல்லென சுடாமல் மெல்லென வெளிச்சம் பரப்ப குளிரும் காற்றும் உலாவியது. ஆனந்த் தன் வீட்டின் அந்த அறையை திறந்தான். கூட நின்ற வேம்பும் சிவாவும் உள்ளே நுழைந்தார்கள். கட்டிலில் சுருண்டிருந்த கோபால்ராவ் கண்களை மூடியிருந்தார். ஆனந்த் நெருங்கி அவர் கன்னத்தில் தட்டினான். கோபால்ராவ் அசையவில்லை. மெல்லிசாக மூச்சு மட்டும் வந்து கொண்டிருந்தது. என்ன ஆனந்த் இது? நேற்றுலேருந்து மனுஷன் இப்படியே இருக்கான். மூஞ்சியில் தண்ணடிச்சு பார்த்தாச்சு, உசுப்பி பார்த்தாச்சு, கண்ணே திறக்கலையே. ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அப்படின்னா 90% செத்து போயிட்டாரு. மூச்சு மட்டும் இருக்குது. அப்புறம் அதுவும் நின்றுடும். இப்படியே விட்டா நின்றுடும். ஒருவேளை திடீர்னு கோமா கலைஞ்ச நினைவுகள் திரும்பலாம். அப்போது இந்த ஆளுக்கிட்ட இருந்து மேப் இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்படித்தான் படுது எனக்கு. வீட்டில் சுத்தமாக தேடிட்டோம். இன்னொரு தடவை வீட்லேயும் தேடலாமா? வாய்ப்பில்லை. இப்போ இவர் வீட்டை சீல் வச்சுட்டாங்க. வாசலில் செக்யூரிட்டி நிற்கிது. என்ன பண்ணலாம் ஆனந்த்? பேசாமல் ராத்திரிக்கு கொண்டு போய் ஒரு தனிமையான ரோட்டில் கிடத்திட்டு வந்துடுவோமா? பிளானில் இருந்து அம்பேல் ஆகிடலாம். அந்த தேஜலால் கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாம். நோ என்றான் ஆனந்த். பின்ன அதே தேஜலால் கிட்ட ஒரு நம்பிக்கையான டாக்டர் வேணும்னு கேட்கலாம். இந்த வீட்டில் வச்சே கோபால்ராவை பிழைக்க வைக்கலாம். ரகசியம் இவரோட மடியை விடக்கூடாது. நீ சொல்கிறதும் சரி. ஆனால் போலீஸ் இப்போது நம்மளை தீவிரமாக தேடுது. நம்மளை கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லை. நாம் முக அடையாளங்களை கொஞ்சம் மாற்றிக்கலாம். உபயோகித்த இந்த காரை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஷெட்டை விட்டு வெளியே எடுக்க வேணாம். சரி, ஒரு துணிகரமான செயலில் இறங்குறப்போ அதை கடைசி வரைக்கும் பார்த்துடலாம். தைரியமாக இருங்க. ஆனந்த் டெலிஃபோனை நெருங்கி டயல் சுழற்றினான். பகுதி 9. எக்மோரில் வந்து நின்றது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஒரு பையனுக்கு ஒரு போர்ட்டர் என்கிற விகிதத்தில் சிவப்பு காரர்கள் மண்டி இருக்க ராஜசேகர் கீழே இறங்கினார். இறங்கு மைசன் என்றான். ஹிஸ்ஸன் திரு என்று பிரமிப்பாய் இறங்கினான். அவன் காதருகில் குனிந்து, இப்படி அப்பட்டமாக முழிக்காத விஜய். இதான் மெட்ராஸ்க்கு முதல் தடவைங்கிறத உன் பார்வையிலேயே காட்டிக்காத. 25 வயது. விஜய் நெடுவாட்டில் தலையசைத்து, சரி நைனா என்றான். நைனான்னெல்லாம் வீட்டில் வச்சுக்கடா. இடத்துல கால் மீ டாடி. ஓகே, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? சரி டாடி. குட், திஸ் இஸ் குட். ராஜசேகர் புரண்டிருந்த தன் டையை நிமிர்த்தி கொண்டார். சூட்கேஸை எடுத்துக்கோ வா. இருவரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். டாக்ஸி என்றார் ராஜசேகர். ஏறிக்கொண்டார்கள். எங்க சார்? ஹோட்டல் இவா போப்பா. டாக்ஸி புறப்பட்டது. விஜய் கார் சென்னல் வெளியே மெட்ராஸ் பார்த்து கொண்டே வந்தான். விஜய், ஏடி உனக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்கணும். என்ன மாதிரியே சகல சாமர்த்தியங்களும் பிஸ்னஸில் உனக்கு வரணும்னு தான் உன்னை என்னோட அழைச்சிட்டு வந்திருக்கேன். தெரியுமே நாய். சாரி டாடி. நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிற பெரிய மனுஷங்க கிட்ட ஜென்டிலாக பேசணும். நிறைய அப்சர்வ் பண்ணணும். சின்ன பிள்ளைத்தனமாக பேசக்கூடாது. சரி டாடி. ஹோட்டல் யுவா முன் இறங்கி கொண்டார்கள். வரவேற்பு மேஜையை அடைந்தார்கள். வெல்கம் சார். குட் மார்னிங் என்றான் இளைஞன். குட் மார்னிங். என் தந்திக்கடா கிடைச்சிது சார். அறை ரிசர்வ் பண்ணிட்டேன். எந்த ரூம்? கடைசி ஃப்ளோரில், அறை நம்பர் 607. தேங்க்யூ. லிஃப்டில் ராஜசேகர் சிகரெட் கொளுத்தி கொண்டார். 607 நம்பர் அறையின் கதவை திறந்து உள்ளே சூட்கேஸை வைத்துவிட்டு, எதுவும் வேணுமா என்றார் ரூம் பையன். 2 பேருக்கும் டிஃபன், இட்லி தோசை என்றார். பையன் போனதும் கதவை சாத்திவிட்டு கோட்டை கலற்றினார். விஜய், பேப்பர் படிச்சுட்டிரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ குளிக்கலாம். ராஜசேகர் தன் வைர மோதிரத்தையும் வாட்சையும் கலற்றி அவனிடம் கொடுத்து, போட்டுக்கோ, குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன். அவர் பாத்ரூம் சென்று கதவை சாத்தி கொண்டதும் லூஸாக இருந்த அந்த மோதிரத்தை இவன் கலட்டி மாட்டிக்கொண்டிருந்தான்.
சட்டென்று மோதிரம் கை நழுவி தரையில் விழுந்து டகடகவென்று உருண்டு கட்டிலுக்கடி காணாமல் போனது. அப்பா வர்றதுக்குள்ளே எடுத்தாகணும். விஜய் அவசரமாக மண்டியிட்டு அமர்ந்து கட்டிலுக்கடியில் பார்த்தான். ஒரே இருள். மோதிரம் தெரியவில்லை. சூட்கேஸை திறந்து பாக்கெட் டார்ச்சை எடுத்தான். அதை உள்ளே அடித்து பார்த்த பொழுது கட்டிலின் நடுவில் மோதிரம் தெரிய சுத்தமாக படுத்துக்கொண்டு காருக்கு அடியில் செல்லும் மெக்கானிக் போல 2 கால்களையும் உள்ளே செலுத்தி கால்களால் துளைனான். மோதிரத்தின் மேல் கால் பட்டு உருண்டு மோதிரம் வெளியே வந்தது. தவிர மொடமொடவென்று காகிதம் போல ஏதோ தட்டுப்பட அதை விரல் இடுக்கில் கவ்விக்கொண்டு வெளியே எடுத்தான் விஜய். 5 ரூபாய் நோட்டு. அதில் மேப் இருக்குமிடம் சுப்ரபாதம் என்பதை படித்துவிட்டு புரியாமல் குழம்பினான் விஜய். என்ன இது? கட்டிலுக்கடியில் பணம் எப்படி போச்சு? அதில் சம்பந்தமில்லாமல் என்னவோ எழுதி வேற இருக்கு. இவன் யோசனையுடன் இருக்க கதவை தள்ளி கொண்டு ரூம் பையன் ட்ரே நிறைய பிளேட்களுடன் உள்ளே வந்தான். நீங்கள் அவர் பையனா சார்? ஆமாம். ஏன்? உங்கள் அப்பா வந்தால் எங்கள் ஹோட்டலில் தான் தங்குவார். உங்களை பார்த்ததில்லையேன்னு கேட்டேன். உங்கள் அப்பா இந்த ஃப்ளோரில் வர வேணும்னு கேட்பாரு. நல்ல வேளை 2 நாளைக்கு முன்னாடி வந்து தங்கலை. ஏன்னா இதே அறை தான் சார். ஒரே போலீஸ் ரகலை ஆயிடுச்சு. இந்த ஃப்ளோரில் இருந்த அத்தனை பேரையும் விசாரணைக்கு மேலே விசாரணையாக விசாரித்து தீத்துட்டாங்களே. எதுவும் கொலையெல்லாம் இல்லை. பேப்பரில் வரல யாரோ கோபால் ராவை கடத்திட்டாங்கன்னு. ஆமாம், படித்தேன். அந்த கோபால் ராவை இந்த அறையில் தான் 2 நாளைக்கு வச்சுருந்து போலீஸ் வந்துடும்னு சாமர்த்தியமாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. நான் வர்றேன் சார். விஜய்க்கு மூளையில் பொறி தட்டியது. பேப்பர் விவரம் முழுக்க படித்திருந்தான் அவன். கையில் இருக்கும் 5 ரூபாய் நோட்டின் விவரம் இப்பொழுது ஓரளவு புரிந்தது. அந்த கோபால்ராவ் ஒரு வைரஸ் சுருங்கத்தை கண்டுபிடித்திருக்காரு. அந்த ரகசியத்தை அறிய அவரை கடத்தினவங்க 2 தினங்களுக்கு இந்த அறையில் அவரை வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மர்ம செய்தி தாங்கிய நோட்டு. மேப்புனா அந்த வைரஸ் சுரங்கத்தை காட்டுற மேப்பு. சுப்ரபாதம்னா புரியலை. எவ்வளவு பெரிய தகவல் இது! இதை நைனாவுக்கு எப்போவும் ஆர்வம் அதிகம். தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு, தான் சாமர்த்தியசாலின்னு நினைப்பு எப்போவும். இந்த விஷயத்தில் இவருக்கே தெரியாமல் இந்த அரிய தகவலை போலீஸ்கிட்ட சேர்ப்பித்து பாராட்டும் பேப்பரில் பெயரும் வாங்கி காட்டி நானும் ஒரு சாமர்த்தியசாலி தான்னு காட்டணும் இவருக்கு. பாத்ரூம் கதவு திறக்கவே விஜய் அவசரமாக அந்த 5 ரூபாய் நோட்டை மடக்கி பாக்கெட்டில் வைத்துட்டான். விஜய், நீ போய் குளிச்சுட்டு வா. அப்புறம் உன்னை நான் மத்தியானம் 2 மணிக்கு தான் வெளியே பிஸ்னஸ் விஷயமாக அழைச்சிட்டு போக போகிறேன். காலையில் எனக்கு கொஞ்சம் தனி வேலைகள் இருக்குது. நீ குளித்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அறையிலேயே இரு. என்ன? சரி டாடி என்றவன் இருக்கப் போவதில்லை என்று நினைத்து கொண்டான் மனதில். பகுதி 10. டாக்டர் கோபால் ராவை டாக்டர் நிக்கோலாஸ் முழு குதித்து பார்த்துவிட்டு தனக்கு தகராறு செய்யும் தமிழில், பேஷண்ட்டாருக்கு ரிலேட்டிவ் என்றார். என் தாத்தா சார் என்றார் ஆனந்த் கண்களுக்கு கீழே இல்லாத நீரை எடுத்துடியபடி. லேட் பண்ணிட்டீங்கோ. ஹார்ட் பேஷண்ட் இவர். அட்டாக் ஆகி போச்சு. ஹோமா ரெக்கவர் செத்து போயிடும். ஐயோ தாத்தா, வர்றேன். அவர் போனதும் சிவா என்ன சொன்னார் என்றார். சிவா, நம்ம அறையில் இல்லாதப்போ கோபால்ராவுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மயக்கம் இல்லை. இது பர்பக்கெட் ஹோமா. தோற்றது தேர்றது கஷ்டம்டாரு. அப்போது இந்த ஆள் மறுபடியும் கண்மணிச்சு மேப் இருக்கிற இடத்த சொல்ல போகிறதில்ல. பூட்ட கேஸு. 15 லட்சம் பனால் தூக்கி கடற்கரையாண்ட கடாசிடலாம். அதான் செய்யணும் என்று கோபால்ராவை எரிச்சலாய் பார்த்த ஆனந்த், ஆய் இதோ பாரு என்று நெருங்கி கோபால்ராவின் வலது கையை எடுத்து விரல்களை விரித்து பார்த்தான். என்னவா? ஆள்காட்டி விரலை பாருடா. என்ன அங்கே? என்னமோ கரை. என்னமோ இல்லை, இங்கு கரை. அதுக்கென்ன முட்டாள்? அறையில் இந்த ஆளை நான் கடைசியாக பார்த்தப்போ இந்த கரை இல்லை. அப்புறம் பார்த்தப்போ கோமா. அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி கிழவன் என்னமோ எழுதியிருக்கான். கரெக்டு என்று குதித்தான் வேம்பு. ஏன் குதிக்கிற? நான் பாத்ரூயா அறைக்குள்ளே போனப்போ இந்த ஆள் பப்பரப்பான்னு கீழே கிடந்தானா? அப்போ பக்கத்தில் மணி பர்ஸும் பேனாவும் கிடந்துச்சு. தவறி விழுந்துருச்சுன்னு நினச்சி எடுத்து இவர் பாக்கெட்டை வச்சேன். அட பாவி, இதை முதல்லையே சொல்கிறதுக்கு என்ன? நேற்றே இவரோட மணி பர்ஸை பார்த்துட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் வீட்டு விலாச அட்டை இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. என்ன தெரியுது இதில்? வேற எதுவும் இவன் மணி பர்ஸில் வைக்க மாட்டான்னு தெரியுது. முட்டாள். கோபம் விழுறதுக்கு முன்னாடி அவர் அவசரமாக அறைக்குள்ளே ஏதோ எழுதி வச்சுருக்கான். பேனாவால் எழுதினதால் காகிதத்தில் தான் எழுதியிருக்கணும். அதை அறைக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுருக்கணும். ஒளிச்சு வைக்காமல் இருந்திருந்தா நம்ம கைக்கு கிடச்சிருக்கும். நம்ம கைக்கு கிடைக்கலைனாலும் போலீஸ் துளாவினப்போ கிடச்சிருக்கும். அதனால் இந்த ஆள் ஒரு ரகசியத்தை அவசரமாக எழுதி அதே அறைக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கான். என்ன ரகசியம்? அவன் வப்பாட்டி ரகசியம். இந்த வயசுலையா? ஜோக் அடிக்காதரா முண்டம். வைரஸ் சுரங்கமான ரகசியந்தான் அது. அநேகமாக மேப் இருக்கிற இடத்த சொல்கிற ரகசியந்தான் அது. இப்போ என்ன செய்கிறது? அந்த 607 நம்பர் அறையில்
மறுபடியும் நம்ம யாராச்சும் நுழைஞ்சாகணும், தேடி ஆகணும். எப்படி போகிறது? யார் போகிறது? சிவா, நீயும் வேணாம், வேமுவும் வேணாம், நான் போகிறேன். ஹோட்டலில் என்னை அதிகமாக பார்த்ததில்ல. இப்போது ஹேர் ஸ்டைல் வேறு மாற்றிருக்கேன். அதனால் நான் போய் இப்போ அந்த அறையில் யாராச்சும் தங்கியிருக்காங்களான்னு பார்க்குறேன். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறேன். ஆனந்த் செருப்பணிந்து புறப்பட்டான். பத்திரமா இரு, கதவை சாத்திக்கோ என்றார் ராஜசேகர். சரி டாடி என்றான் விஜய். ராஜசேகர் அறையை விட்டு புறப்பட்டு போனதுமே கதவை சாத்திக்கொண்டு நேராய் டெலிஃபோனை அடைந்தான் விஜய். 100 சுழற்றினான். ஹலோ, அவசர போலீஸ். சார், என் பேர் விஜய். எனக்கு ஒரு தகவல் வேணும். என்ன தகவல்? இந்த மெட்ராஸ்க்கு பெரிய போலீஸ் அதிகாரி யார்? கமிஷனர். அவர் கூட நான் பேசணும். அவர் நம்பர் சொல்கிறீங்களா? நீங்கள் யார்? என்ன விஷயமா பேசணும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்கிட்ட இருக்குது ஒரு தகவல். என்ன தகவல்? கமிஷனர்கிட்ட தான் சொல்லுவேனா? எது சம்மந்தமானாச்சும் சொல்லலாமா? கடத்தப்பட்ட டாக்டர் கோபால்ராவ் சம்மா. சரி, நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹோட்டல் யுவாலிருந்து. நம்பர் சொன்னதும் குறித்து கொண்டான். தொடர்பு துண்டி அந்த எண்ணை சுழற்றினான். ஹலோ, கமிஷனர் சாரா? இல்லை, அவர் பிஏ. கமிஷனர் சாரை பேசுங்க, ஒரு முக்கியமான தகவல். வினாடிகள் இடைவெளிக்கு பின், ஹலோ, கமிஷனர் ஹியர். குட் மார்னிங் சார், என் பேர் விஜய். மாயவரம் ஊர். இன்றைக்கி தான் மெட்ராஸ் வந்தேன். ஹோட்டல் யுவா 607 நம்பர் அறையிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் கோபால்ராவ் கடத்தப்பட்டது சம்மந்தமாக என்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. அதை உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்கள். நேரில் தான் சொல்லணும், தரணும். அப்போ வாங்க. நான் மெட்ராஸ்க்கு புதுசு, தெரியாது. உங்கள் ஹோட்டல் வாசலில் ரிசப்ஷன் கவுண்டர்கிட்ட நில்லுங்க. நான் ஜீப் அனுப்புகிறேன். என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? வெள்ளை. என்ன வயசு? 25. நான் ஆள் அனுப்புகிறேன். ஃபோனை வைத்ததும் மிக உற்சாகமானான் விஜய். உடனே புறப்பட்டு அறையை மூடிக்கொண்டு லிஃப்டில் இறங்கி ஜீப்புக்கு காத்திருந்தான் விஜய். பகுதி 11. ஆனந்த் ஹோட்டல் யுவாவில் மெடுக்காக நுழைந்து காத்திருப்பவர்களின் பெயர்கள் எழுதின போர்டை பார்த்தான். 607 ராஜசேகர், மாயவரம் என்றிருந்தது. வரவேற்பு இளைஞனிடம் வந்தான். எஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 607 ராஜசேகர் இருக்காரா? இல்லை சார், அவர் வெளியே போயிட்டாரு. அவர் பையன்தான் இருக்காரு. அதோ சோஃபா வந்து புக் படிக்கிறாரு பாருங்க. ஓ, அவங்க 2 பேரும் தான் வந்ததா? ஆமாம், தேங்க்யூ. சோஃபாவுக்கு சென்று விஜய் அருகில் அமர்ந்து ஹலோ என்றான். விஜய் நிமிர்ந்து ஹலோ என்றான் குழப்பமாய். நீங்கள் மிஸ்டர் ராஜசேகரோட சன்னா? ஆமாம், விஜய் என் பேர். எஸ் விஜய். சொல்லியிருக்காரு. வெளியே போயிட்டாரா? ஆமாம் சார். நீங்கள்? கேசவன். பிஸ்னஸில் பழக்கம். என்னை வர சொல்லியிருந்தார் உங்கள் டாடி. அப்படியா? மத்தியானத்துக்குள்ளே வந்துடுவார். நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணும். வாங்கலை, ரூமுக்கு போகலாம். ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? நான் வெளியில் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ராஜசேகர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே? கொஞ்சம் தயங்கினான். அப்பா திட்டுவார். முக்கியமான வியாபார நண்பர் வந்திருக்கும்போது அவருடைய வேண்டுதலை ஏன் நிராகரித்தேன்னு கோவப்படுவார். இந்தாங்க சார் சாவி. தேங்க்யூ. நீங்கள் எப்போ வருவீங்க? 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். சரி. ஆனந்த் அரை சாவியை வாங்கி கொண்டு லிஃப்ட்டுக்கு நடந்தான். ஹோட்டல் வாசலில் தட் தட் என்று ஒரு பைக் வந்து நிற்க காக்கி யூனிஃபார்மில் ஒரு எஸ்ஐ சரசரக் என்று உள்ளே வந்தார். இவனை உன்னிப்பாய் பார்த்து விஜய் என்றார். எஸ், வாங்க. கமிஷனர் அனுப்பினார் என்ன? அந்த பைக்கின் பின்னால் அமர்ந்து கொண்டு அவரோடு புறப்பட்டு போனான் விஜய். 10 நிமிடத்தில் கமிஷனர் அறையில் அவன், உதவி கமிஷனர் ராமகிருஷ்ணன் மற்றும் சில அதிகாரிகள் இருக்க கொஞ்சம் விட்டு போனது விஜய்க்கு. பதட்டமாய் உட்கார்ந்தான். சொல்லுப்பா, என்ன தகவல் என்றார் கமிஷனர். சட்டை பையிலிருந்து 5 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தான். வாங்கி எல்லோரும் பாருங்கள். எங்கே கிடந்துச்சு இது? 607 நம்பர் ரூமில் கட்டிலுக்கு அடியில். இது டாக்டர் கோபால்ராவ் குறிப்பு சார் என்றார் ராமகிருஷ்ணன். என்ன அர்த்தம் இதுக்கு? மேப்னு அவர் கண்டுபிடிப்ப ஒரு மேப்பாக வரைஞ்சி வச்சுருக்காருன்னு அர்த்தம். அந்த மேப் இருக்கிற இடம் சுப்ரபாதம்னா அதுதான் புரியலை. நம்ம டிஸ்கஷனை அப்புறம் வச்சுக்கலாம். கை கொடுங்க மிஸ்டர் விஜய். அலட்சியப்படுத்தாமல் பொறுப்பாக இதை கொண்டாந்து ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த காகிதத்தில் உங்கள் அட்ரஸ் எழுதி கொடுங்க. விருதி எதுவும் வாங்கி தர்றோம் சார். உற்சாகமாக எழுதினான் விஜய். அப்புறம் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேணாம். சரி சார், நீங்கள் இந்த பையனை ஹோட்டல் யுவாவில் விட்டுட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. விஜய் கொண்டு வந்து விடப்பட்டான். விசில் அடித்து கொண்டே 6வது மாடி வந்து வராந்தாவில் நடந்து தன் அறைக்கு வந்து கதவை தட்டினான். யாரு என்றான் ஆனந்த். நான் தான் சார், விஜய். இதோ வர்றேன். ஆனந்த் தேடுவதை நிறுவிட்டு வந்து கதவை திறந்தான். தூங்கினீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை சார், எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் என்ன? அப்பா கிட்ட பேசுகிறப்போ நான் வெளியே போயிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. மௌனமாக பார்த்தான் ஆனந்த். சார், என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் போனது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா தான். ஆனாலும் அப்பா திட்டுவார். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சொல்கிறேன், ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களே.
2 நாளைக்கு முன்னாடி இதே அறையில தான் டாக்டர் கோபால் ராவ்னு ஒரு பெரிய ஆளை கடத்தி வச்சிருந்தாங்களாம். அப்படியா? பேப்பர் படிக்கலையா நீங்க? அவர் வைரஸ் சுரங்கம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காராம். அந்த இடத்த மேப்பாக வரைச்சி வச்சிருந்தாராம். அதை தெரிஞ்சுக்கத்தான் அவரை கடத்தினாங்களாம். அப்புறம் போலீஸ் வந்துடும்னு பயந்து சாமர்த்தியமாக இந்த அறையில் மறுபடியும் வேற எங்கேயோ கடத்திட்டு போயிட்டாங்களாம். சரி, இன்னைக்கு காலையில் அப்பா குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவரோட மோதிரம் என் கையில இருந்து கீழே விழுந்து கீழுக்கு அடியில் போயிடுச்சு. குனிஞ்சு அதை எடுத்தப்போ கூடவே ஒரு 5 ரூபா நோட்டு வந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான தகவல் இருந்துச்சு. அந்த கோபால் ராவ் இந்த அறையை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சாமர்த்தியமாக எழுதின தகவல் அது. ஆனந்தின் விழிகள் விடுத்தன. என்ன எழுதியிருந்துச்சு அதில்? சொல்கிறேன். அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா வெளியே போனதும் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணினேன். அவர் பைக்கில் ஆள் அனுப்பியிருந்தார். கூட இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு தான் போனேன். அந்த ரூபா நோட்டை கொடுத்துட்டு என் அட்ரஸ் கேட்டாங்க. எழுதி தந்துட்டு பாராட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப சின்சியராக இருக்கீங்களே. என்ன எழுதியிருந்துச்சு அதில்? வந்து கமிஷனர் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சொன்னாரே. என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? நாம் என்ன அந்த வைரஸ் சுரங்கத்தை அடைய போகிறோமா? இல்லை அடைய போலீஸ் தான் விடுமா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் விஷயத்தை பரப்ப மாட்டீங்களே. சச்சே, எனக்கு இதான் வேலையா? அப்போ சொல்கிறேன். மேப் இருக்கும் இடம் சுப்ரபாதம்னு இருந்துச்சு. என்னது, சுப்ரபாதமா? ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு. வேறு வார்த்தையே இல்லை. சரி, நீங்கள் இருங்க, நான் போய் ஒரு தம் அடிச்சுட்டு வர்றேன். சரி. ஆனந்த் அவசரமாக அறையை விட்டு வெளியேறினான். மேப் இருக்கும் இடம் சுப்ரபாதம். சுப்ரபாதம். பகுதி 12. டெபுட்டி கமிஷனர் அருகில் இருந்து வெளியே வந்த ராமகிருஷ்ணன் ஜீப்பில் ஏறிக்கொண்டார். சிகரெட் குடித்து கொண்டிருந்த பாலா அதை வீசி எறிந்துவிட்டு வந்து ஏறிக்கொண்டான். என்னாச்சு? 2 மணி நேர விவாதம். ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல. பலவிதமான யூகங்கள். என்னென்ன சொல்ல? சுப்ரபாதம்னா கோல்ரா வீட்டில் இருக்கிற சுப்ரபாத கேசட் அந்த டப்பாவுக்குள்ளே மடக்கி வச்சிருக்கலாம். இல்லைனா அந்த கேசட்டை ஓட விட்டால் அதில் மேப் இருக்கிற இடத்தை பற்றி தகவல் சொல்லப்படலாம். நல்ல அப்புறம் சுப்ரபாதம் புஸ்தகத்துக்குள்ளே இருக்கலாம். அப்புறம் சுப்ரபாதம் எங்கே ஃபேமஸ்? திருப்பதியில். அங்கே இருக்கிற அவரோட நண்பர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கலாம். மேபி இப்போது எங்கே போகிறோம் நாம? டாக்டர் கோபால்ராவ் வீட்டுக்கு. உள்ளே போக யூகங்கள் ஒன்று ஒன்றா சரி பார்த்து அந்த மேப்பை கண்டுபிடிக்கிற வேலையும் எனக்கே ஒப்படைச்சிருக்காங்க. பூட்டு சீல் வச்சுருக்காங்களே. சீலை உடைக்க உத்தரவாங்கியாச்சு. சுப்ரபாதம்னா உனக்கு ஏதாவது தோணுதா? நீ சொன்ன கற்பனைகள் தான் எனக்கும் வருது. வேற ஒன்றும் தோணலை. நேராய் கோபால்ராவ் வீட்டுக்கு வந்தார்கள். பாதுகாப்புக்கு நின்றவர்கள் சல்யூட் அடித்தார்கள். சீலை உடைத்து பூட்டை திறந்து வீட்டில் உள்ளே நுழைந்தார்கள். ஹால் குப்பையாய் இருந்தது. அதை ஒட்டி கோபால்ராவின் தனி அறை இருந்தது. உள்ளே வந்தார்கள். 2 சுவர்கள் முழுக்க புத்தக வரிசைகள். விசாலமான மேஜை, அதன் மீதும் புத்தகங்கள். ஒற்றை படுக்கை, தலைமாட்டில் 100க்கும் மேற்பட்ட கேசட் வரிசைகள். ராமகிருஷ்ணன் மேஜை மேலிருந்த டேப் கார்டரை எடுத்துக்கொண்டு ஒரு நாற்காலியில் இழுத்து போட்டு அமர்ந்தார். கேசட்டுகளில் தேடினார். ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் என்று சைடில் எழுதப்பட்டிருந்த கேசட் கிடைத்தது. அதை எடுத்துக்க உள்ளே கேசட் தவிர வேறு எதுவும் இல்லை. பொருத்தினார். ஓடவிட்டார். கம்பீரமாக சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜா என்று துவங்கியது. ராமகிருஷ்ணனும் பாலாவும் பொறுமையாக கேட்கத் தொடங்கினார்கள். ஆனந்த் நகத்தை கடித்து கொண்டு பூனையாய் நடந்தான் அறைக்குள். அடிக்கடி டெலிஃபோனை பார்த்தான். ஏன் பதட்டப்படுற ஆனந்த் என்றான் வேம்பு. நம்ம சிவாவுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் பத்தாதுடா. அதெல்லாம் சொன்னபடி கரெக்டாக கோபால்ராவ் வீட்டு தோட்டத்தில் குதிச்சு அங்கே என்ன நடக்குது, போலீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருப்பான். தகவல் கிடைச்சதும் ஃபோன் செய்வான். கவலையை விடு. எப்படி விடுறது? எல்லாம் உங்களால் தான். நாங்கள் என்ன செஞ்சோம்? அறையை காலி பண்ணுறப்போ சும்மா தேடி இருந்தா அந்த 5 ரூபா நோட்டு நம்ம கைக்கு கிடச்சிருக்கோம். முதல் தகவல் நம்ம கையில் இருக்கும். அந்த செக்யூரிட்டியை ஏமாற்றிட்டு இல்லைன்னா அடித்து போட்டுட்டு கோபால்ராவ் வீட்டுக்குள்ளே சுப்ரபத்தை வச்சு மேப்பை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ பாரு, போலீஸ்கிட்ட தகவல் போயிடுச்சு. அவங்க முந்தியாச்சு. அதையே எத்தனை தடவை சொல்லுவேன்? இனி நடக்க வேண்டியதை பாரு. இனி என்ன நடக்க இருக்கு? மேப் போலீஸ் கையில் கிடைக்கும். அந்த வைரஸ் சுரங்கம் அரசாங்கம் எடுத்துக்கும். தேஜிலாலுக்கும் நாமோ, நமக்கும் நாமோ என்றவன் நிறுத்தினான். கோபால்ராவ் படுத்திருக்கையை பார்த்தான். அட, நம்ம கோபால்ராவை சுத்தமாக மறந்துட்டேனே என்றான் ஆனந்த். சாக போகிறக்கெல்லாம் உணர்வே இல்லாத ஜடம். இதை வச்சு என்ன பண்ணுறது? எவ்வளவோ பண்ணலாம். இந்த ஆள் கோமால கிடக்கிறது நமக்கு தான் தெரியும். போலீஸ்க்கு தெரியாதே. வைக்கோல் கண்ணுக்குட்டி ஏமாத்துற பசுமாடு இவரை மாதிரி வச்சு போலீஸை ஏமாற்ற போகிறேன். எப்படி? ஃபோன் ஒலித்தது. ஆனந்த் அவசரமாக எடுத்தான். ஹலோ ஆனந்தா, நான் சிவா பேசுகிறேன். தெரியுது, சொல்லு, என்னாச்சு? கோபால்ராவ் வீட்டில் 2 போலீஸ் அதிகாரிங்க மட்டும் மேப்பை தேடுறாங்க. அவங்க இருக்கிற தைரியத்தில் வாசலில் நின்ன 2 செக்யூரிட்டி போலீஸ்காரங்களும் எங்கேயோ போயாச்சு. நான் கோபால்ராவ் வெளிப்பக்கத்தில் ஜன்னல் கிட்ட நின்று மெதுவாக எட்டி பார்த்தேன். சுப்ரபாதம் கேஷட் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக கண்டுபிடிச்சிருவாங்க. வெரி குட். நீ எங்கேருந்து பேசுகிற?
பக்கத்தில் இருக்கிற பூத்துலேருந்து நீ மறுபடியும் முன்மாதிரியே போய் கவனி. அப்புறம் கோபால்ரா வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் வரப்போகிறோம். காரில் நம்ம கோபால்ராவையும் வச்சுட்டு துப்பாக்கிகளோட 3 வீடு தள்ளி காரை நிறுத்தி காத்திருக்கோம். அவங்க மேப்பை கண்டுபிடிச்ச உடனே நீ காருக்கு வந்து தகவல் சொல்லணும். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஓகே? சரி ஆனந்த். ஆனந்த் ஃபோனை வைத்துவிட்டு வேம்புவுக்கு உத்தரவுகள் பிறப்பித்தான். பகுதி 13. சுப்ரபாதம் முழுக்க பாடி முடிந்தது. ராமகிருஷ்ணனும் பாலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த கேசட்டில் செய்தி இல்லை. எஸ், அப்படித்தான் படுது எனக்கும். வாட் நெக்ஸ்ட்? சுப்ரபாதம் புஸ்தகம். வரிசையாக இருந்த புத்தகங்களில் சுப்ரபாதத்தை தேடினார்கள் இருவரும். ஜன்னல் வழியாக சிவா ஒரு தரம் எட்டி பார்த்துவிட்டு தலையை கீழே இழுத்து கொண்டான். ஐ காட் இட் என்று எடுத்தான் பாலா. ராமகிருஷ்ணன் அவரிடம் வந்தான். இருவருக்கும் நடுவில் புத்தகத்தை கவிழ்த்து எதுவும் வெளியே விழவில்லை. பின்னர் அதை பக்கம் பக்கமாக புரட்டினார்கள். சுப்ரபாதத்தை தவிர வேறு எதுவும் செய்தியில்லை. அப்புறம் என்றான் பாலா. திருப்பதி விலாசம். அவர் மேஜையிலே தேடலாம். மேஜையை நெருங்கி அதன் டிராயரை அப்படியே இழுத்து அதிலிருந்த பொருட்கள் அனைத்தையும் மேஜை மீது கொட்டினார்கள். கவர்கள், கார்டுகள், தபால் வில்லைகள், பேனாக்கள், பென்சில்கள், காகிதங்கள், இவற்றின் நடுவில் அந்த சின்ன கையெடுக்க புத்தகமும் இருந்தது. அதை கையில் எடுத்தார் ராமகிருஷ்ணன். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் விலாசங்கள் என்று ஆங்கிலத்தில் பக்கத்தில் எழுதியிருந்தார் கோபால்ராவ். நிதானமாக ஒவ்வொரு விலாசமாக படிக்க ஆரம்பித்தார்கள். சேலம், நாமக்கல், ஆத்தூர், வேலூர் என்று ஒரே திசை ஊர்களாக இருந்ததை ஒழிய திருப்பதி விலாசம் எதுவும் இல்லை. சுப்ரபாதம்னு யாருக்காவது பேர் இருக்குமா? யோசித்தார் ராமகிருஷ்ணன். அந்த விலாச புத்தகத்தோடு அருகில் இருந்த டெலிஃபோனை அடைந்தார். சென்னை விலாசம் ஒன்றில் இருந்த எண்ணை சுழற்றினார். ஹலோ, மிஸ்டர் பத்மநாபன் இருக்காரா? நான் தான் பேசுகிறேன். உங்கள் கோபால்ராவ் இருக்காரே, வீட்டிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் போலீஸ். அப்படியா? பேப்பரில் பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை, அவர் ரூமில் விலாச புத்தகத்தில் உங்கள் விலாசம் இருந்துச்சு. நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? எதுவும் வேணாம், தெரிஞ்சவன், அவ்வளவுதான். கோபால்ராவுக்கு சுப்ரபாதம்னு யாராச்சும் ஃப்ரெண்ட் இருக்குங்களா? என்ன பேர் சொன்னீங்க? சுப்ரபாதம். அப்படியெல்லாம் பேர் இருக்குமா என்ன? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. சரி, வச்சிடுங்க. ராமகிருஷ்ணன் சிந்தனையோடு ஃபோனை வைத்தார். சிவா இன்னொரு தரம் எட்டி பார்த்து கொண்டான். பாலா மும்முரமாக ஒரு புத்தகத்தை புரட்ட, என்ன பார்க்குற? மெட்ராஸ் டெலிஃபோன் டைரக்டரி இது. சுப்ரபாதம்னு பேர் இருக்கான்னு பார்த்தேன். 100கணக்கில் சுப்பிரமணியன்னு தான் இருக்குது. ஆடியபாதம் கேள்விப்பட்டிருக்கோம், சுப்ரபாதம் கேள்விப்பட்டதில்லையே. ராம், சுப்ரபாதம்ங்கிறது ஒரு பேரை குறிக்கிற சொல் இல்லைன்னு நினைக்கிறேன். பின்ன என்ன அது? அதுதான் புரியலை. ராமகிருஷ்ணன் நாற்காலியில் அமர்ந்து சிந்தனையாய் பிடித்தார். வேம்பு கார் ஓட்ட அருகில் உட்கார வைத்த கண்கள் சொருகிய நிலையில் கோபால்ராவ். அவர் அருகில் கோபால்ராவ் வீட்டுக்கு நுழையிற சந்திலேயே என்ஜினை அணைச்சிடு. 3 வீடு முன்னாடியே பிரேக் அடித்து நிறுத்திக்கோ. சொன்னபடி வேம்பு நிறுத்தினான். சிவாவுக்காக, செயலுக்காக காத்தார்கள். ராமகிருஷ்ணனின் மண்டை முழுக்க விதவிதமான வடிவங்களில் சுப்ரபாதம் என்கிற வார்த்தை அலைந்து கொண்டிருந்தது. சுப்ரபாதம் பாட்டு இல்லை, நோட்டு இல்லை, ஊர் இல்லை, மனுஷ பெயர் இல்லை. பின்னாடி என்ன? பாலா, வேற கோணம் எதுவும் வரலையே. இல்லையே. இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாமா? எதுக்கு? ஏதாச்சும் ஐடியா ஸ்ட்ரைக் ஆகலாம். இருவரும் அந்த அறையை விட்டு வெளியேறார்கள். சின்ன ஹால். அதை உன்னிப்பாக பார்த்தார்கள். ஹாலின் மற்றொரு வாசல் வழியாக சமையலறை வந்தார்கள். சொற்பமான பாத்திரங்கள், கரை, பிசுக்கரி. அதை தாண்டி பாத்ரூம், பின் கொல்லைப்புறம் சிறிய தோட்டம். மறுபடியும் அந்த அறைக்கே வந்தார்கள். அறை பொருட்களை மறுபடியும் நிதானமாக பார்த்தார்கள். கட்டில், மேஜை, அலமாரி, படங்கள், புத்தகங்கள், ஒரு ஸ்டாண்டு மாதிரி அமைத்து ஒரு சின்ன முருகன் சிலை அருகில் ஆயுள் முடிந்த பத்தி கம்புகள். சிவா மறுபடியும் எட்டி பார்த்தான். ராமகிருஷ்ணன் அந்த முருகர் சிலையை இன்னொரு தரம் பார்த்தார். பாலா, முருகருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆறுமுகன். வேற? மயிலவன். வேற? சேவர் கொடியோன். அப்புறம் வேலவன். அவ்வளவுதானா? சுப்பிரமணியன் கூட வாங்க. ஏன்? ராமகிருஷ்ணன் சட்டென்று அந்த சிலையை கையில் எடுத்தார். அதை தலைகீழாக திருப்பி அடிப்பாகை பார்த்தார். உள்ளே வெற்றிடம் கொண்ட அந்த சிலையின் அடிப்பாகம் மெழுகால் அடைக்கப்பட்டிருக்க விழிகள் விரித்தார். வாவ், என் யூகம் சரி. சுப்பிரமணியன் பாதத்திலங்கிறத சுருக்கந்தான் சுப்ரபாதம். அவசரத்தில் எழுதியிருக்காரு. அப்படி சாவி கொத்தை வாங்கி அதிலிருந்து சின்ன கத்தியால் அந்த மெழுகை கீறி கீறி அகற்ற உள்ளிருந்து விழுந்தது மடப்பட்டமே. சிவா மூச்சிரிக்க சாலைக்கு வந்து காரை தேடி சற்று தள்ளி நின்று கொண்டிருப்பதை கண்டுபிடித்து ஓடி வந்தான். ஆனந்த், ஆனந்த், கண்டுபிடிச்சிட்டாங்க. மேப்பை எடுங்க. வெரி குட். காரில் ஏறிக்கொண்டான். வேம்பு சொன்னபடி வீட்டு வாசலில் நிறுத்து. டே வா, இந்த துப்பாக்கியை கோபால்ராவோட நெத்தியில் வச்சுக்கிட்டு. உள்ள 2 பேர் தானே? ஆமாம். அப்போது அந்த மேப் நமக்கு தான். வேம்பு காரை கிளப்பி சரியாக கோபால்ராவ் வீட்டு வாசலில் நிறுத்தினதும் ஆனந்த் மட்டும் இறங்கி நடந்தான்.
திறந்திருந்த கதவின் வழியே உள்ளே வந்து ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமர்ந்து உள்ளறையில் இருந்த ராமகிருஷ்ணன் பாலாவை பார்த்து, ஹலோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு நிமிஷம் என்றான். மேப்பை விரித்து வைத்து பார்த்து கொண்டிருந்த இருவரும் திரும்பி பார்த்து ஹாலுக்கு வந்தார்கள். ஏய், யார் நீ என்றார் ராமகிருஷ்ணன். உங்கள் விசாரணைக்கெல்லாம் பதில் சொல்கிறதா இல்லை, அந்த மேப்பை கொண்டாங்க இப்படி. டேய் எந்திரி முதல்ல என்றான் பாலா. சீராதீங்க சார். ராமகிருஷ்ணன் உடனே துப்பாக்கி எடுத்தார். இப்போ என்ன சொல்கிறீங்களா? தாராளமாக சொல்லலாம். என் உயிர் அல்பம், போனால் போகட்டும். ஆனால் வாசலில் நிற்கிற காரை கொஞ்சம் பாருங்கள், காருக்குள்ளே கொஞ்சம் பாருங்கள். டேய், கார் உள் லைட் போடுடா. போட்டதும் இவர்கள் பார்த்ததும் திகைத்தார். என்ன சார் முழிக்கிறீங்க? அவர்தான் கோபால்ராவ், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற பெரிய மனுஷர். இந்த மெப்புக்காக தான் அவரை கடத்தினோம். பாடுபட்டது நாங்கள், பலன் உங்களுக்கா? நியாயமா இது? கொடுத்துடுங்க. இல்லைன்னா சிம்பிள், நான் ஒரு சின்ன சிக்னல் கொடுத்ததும் எங்கள் ஆள் இயங்குவான். கோபால்ராவ் நெத்தியில் கொண்டு பாயும், செத்து போவார், அவ்வளவுதான். வெளியே டீ கடை வரை போயிருந்த 2 செக்யூரிட்டி போலீஸ்காரர்களும் இந்த நேரத்தில் திரும்ப வினாடிகளில் சூழ்நிலையை புரிந்து கொண்ட அவர்கள் காரின் பின்பக்கமாக அணுகி வினாடியின் ஒரு பங்கில் துப்பாக்கி பிடித்திருந்த சிவாவின் கையை தட்டிவிட்டு பைனட் பொருத்தின தங்கள் துப்பாக்கிகளை நீட்டி, வேம்பு சிவா இரையும் இறங்க சொல்லி கைகளை உயர்த்த சொல்லியிருக்க, தம்பி மேப் தர்றதா இல்லை, நீ சுட சொல்லு. டேய் சுடுடா என்று திரும்பிய ஆனந்த் தூக்கின கரங்களோடு நின்று அவர்களை பார்த்து திகைத்தான். ராமகிருஷ்ணன் துப்பாக்கி முனையில் முனையும் கயிற்றில் கட்டிப்போட உத்தரவிட்டுவிட்டு காருக்கு ஓடினார். பின் சீட்டில் சரிந்திருந்த டாக்டர் கோபால்ராவின் உயிர் பிரிந்திருந்தது. ஆனால் முகத்தில் ஒரு நிம்மதிகளை இருக்க ராமகிருஷ்ணன் தன் துப்பையை கலற்றிவிட்டு மௌனமாய் நின்றுவிட்டு பாலாவை பார்த்தார். கையில் இருந்த மேப்பை பார்த்தார். எவ்வளவு பெரிய சேவை செஞ்சிருக்காரு தெரியுமா? இவர் நினச்சிருந்தா இந்த மேப்பை கோடிக்கணக்கான ரூபாய் விலை சொல்லி சுலபமாக வித்திருக்க முடியும். செய்ய தேச சொத்து தேசத்துக்கு தாங்கிறதுல பிடிவாதமாக இருந்துட்டாரு. கிரேட், வெரி கிரேட். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.